வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா வணக்கம் சார். நல்லா இருக்கும் சார். ஓகே 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 ஓகே. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இது ஆக்சுவலி ஒரு புதிய முயற்சி தான். எல்லாத்தையும் ஒரே டைம்ல டெய்லி மீட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த ஆல் சீசன் ஃபுல்லாவே. இது ஒரு நல்ல ஐடியா சார். யாரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுன்னு தெரியல, பட் இட்ஸ் a குட் ஐடியா. நிறைய பேர் என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி ஓகே, ஒரு அரை மணி நேரம் தானே, அரை மணி நேரம் மீட் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி என்னென்ன நடக்குது மார்க்கெட்ல, என்ன இதுன்றது எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல மேக்ஸிமம். நல்ல சார் இனிஷியேட்டிவ். ரொம்ப ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் சார். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க டைம் அண்ட் எஃபர்ட்காக. இது நீங்க கம்யூனிட்டிக்காக நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் இன்னொன்று வந்து இன்புட்ஸும் எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், உங்ககிட்டேருந்து நான் இன்புட்ஸ் வாங்கிக்க முடியும். அதாவது தெரியாத நியூஸாக இருக்கட்டும், எங்கிட்டேருந்து தெரியாத நியூஸ் நீங்களே வாங்கிக்கலாம், உங்ககிட்டேருந்து தெரியாத நியூஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஒரே டைமில். அதுக்காக தான் அது. அதோட முக்கியமான என்னன்னா, உங்களை நாங்க மீட் பண்ணோம்னாலே கொஞ்சம் தெம்பு வரும் சார் எங்களுக்கு. சரி 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 சரி. உங்க கூட பேசினாலே அது ஒரு இதுதான் சார். ஆக்சுவலா தனி இதுதான் டானிக் மாதிரி சார் அது. ஓகே 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 ஓகே. சொல்லுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சில நியூஸ் நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ரியோ சம்பந்தமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியோவில் வந்து ஸ்டேக்கிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தான்னு ஒரு ஸ்டேட்டஸ்லேயே நான் வச்சுருந்தேன் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து அதை என்ன பண்ணேன்னு சொன்னால் அவங்க கிராஸ் செயின் ஸ்வாப் வந்து எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அந்த கிராஸ் செயின் ஸ்வாப்பிங்கை எனேபிள் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறதா இருந்தால் 12.51% ஸ்டேக் பண்ணலாம் ரியோவை வந்து. ஆனால் எந்த செயினில் மட்டும்தான் ஸ்டேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரியோ செயினில் மட்டும்தான் ஸ்டேக் பண்ண முடியும். வேறு ஏதாவது செயினில் இருந்துச்சுன்னு சொன்னால் யூ கேன் ஸ்வாப் இட் டு ரியோ செயின். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வேலிடேட்டர்ஸில் வந்து நிறைய வேலிடேட்டர்ஸ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தான் ஸ்டேக்கிங் நான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் போட்டேன், எப்படி ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு. இப்போ போகும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வேலிடேட்டர் வந்து ஸ்டேக்கிங் ஆப்ஷனே முடிச்சிட்டாங்க அவங்க. அப்புறமா நோட் ஸ்டேக் இருந்துச்சு, அதில் மட்டும் நான் பண்ணேன். அதனால் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து நோட் ஸ்டேக் சம்மந்தமாக, ரியோ சம்மந்தமாக. ரியோவில் வந்து இப்போ அந்த கிராஸ் செயின் ஸ்வாப் பண்ண முடியாதனால ஸ்டேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. 13% சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 12.51 தான் தராங்க. 12.51 இஸ் ரியலி குட் பர்சன்டேஜ்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் நியூஸ் வந்து ஃபேண்டம் சம்மந்தமாக. ஃபேண்டம் வந்து பைனான்ஸ் இப்போ தான் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேண்டம் காயின் வந்து நீங்கள் பைனான்ஸில் ஸ்டேக்கிங்லையோ இல்லைனா ஃபியூச்சர்ஸ்லையோ ஏதோ ஆர்டர் போட்டோ இல்லைனா ஸ்பாட்டில் ஆர்டர் போட்டோ இல்லைனா ஸ்டேக் பண்ணி வச்சுருந்தீங்களோ இல்லை லோன் எதுவும் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜான்வரி 13th வரைக்கும் தான் டெட்லைன் கொடுத்துருக்கேன். ஜான்வரி 13th பழைய எஃப்டிஎம் காயின் டோட்டலாக மாறிடும். காயின் மட்டும் மாற போகிறதில்ல, ரீபிராண்ட் ஆக போகிறதில்ல. எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே மாற்ற போகிறாங்க. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே ஸ்பாட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஸ்டேக்கிங்லலாம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் மெதுவாக வெளியில் ரிலீஸ் பண்ணி, ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம், அல்லது 7 நாள் கூட ஆகலாம். அது மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போயே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேட்டட். அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. இது 2வது நியூஸ். வேறு நியூஸ்ன்னு சொன்னால் இன்னொன்று முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க வேறு நேற்றுக்கு. ஒருத்தர் வந்து பிட்காயின் வாங்கியிருந்தார், 6 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் விற்றுட்டு டேக்ஸே கட்டாமல் வெளில வந்தார். அது வந்து கேபிட்டல் கெயின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. 2015-16 ஒரு பிடிசி வாங்கியிருக்காரு, 2021 அவர் விற்றுருக்காரு. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் விற்றதுனால அது டேக்ஸு கீழே வராது, கேபிட்டல் கெயினில் அது போயிட்டனால அப்படி போயிடுச்சு. ஆனால் இப்போ வாங்கி நீங்கள் இப்போ விற்கிற எல்லாமே கண்டிப்பாக அந்த 30% டேக்ஸில் தான் வரும். இது வந்து பழையது. அது வந்து 2015 வாங்கி 2015-16 பிடிசி 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 6 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு 21. ஸோ அதனால அந்த டேக்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்ததுனால ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஸோ அது மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா சார், மறுபடியும் அதை மாற்ற போகிறாங்களா டேக்ஸ் இல்லாமல், அல்லது கேபிட்டல் கெயினில் கொண்டு போய் லாங் டேர்மில் இருந்தாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க, 30% ஃப்ளாட்டாக போட தான் போகிறாங்க. இது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய 3 நியூஸ். நீங்கள் எதுவும் நியூஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ டெல், நீங்களும் அதை ஷேர் பண்ணலாம். எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்? சார் டிசை ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பார்க்குறீங்களா சார்? டிஃபை ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் இப்போதைக்கு பார்த்ததில் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி இன் டிஃபை,
இட் கனெக்ட்ஸ் RW அண்ட் DeFi. ப்ளஸ் வந்து பைனான்ஸ் வந்து நேற்றுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூஷுவல்னு ஒரு ப்ராஜெக்ட். அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அது இன்னைக்கு தான் இன்னும் நான் முழுசாக அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக போய் ஃபுல்லாக போய் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சோண்டு அரைகுறையாக பார்த்தேன். அது வரைக்கும் நான் என்னோட புரிதல் என்னன்றது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து USDTக்கும் இந்த பர்டிகுலர் யூஷுவலுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கு. USDT என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன 2023 மட்டும் அந்த வருஷம் மட்டும் 5 பில்லியன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 5 பில்லியன் ப்ராஃபிட் யாருக்கு வந்திருக்குன்னா டெத்தருக்கு மட்டும் வந்திருக்கு. அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ண போறதில்ல. கொஞ்சம் ஒரு அதில் இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு DeFi செக்டர் USDOன்னு சொல்லிட்டு இந்த யூஷுவல் அப்படின்ற இந்த டிக்கர் வந்து RWA செக்டர்லையும் வருது. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எதுலையும் வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா DeFiலையும் வந்துருது. அதாவது வந்து ஸ்டேபிள் காயின்ஸ்லையும் வந்துருது. அந்த ஸ்டேபிள் காயின் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெத்தரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்ஸு கொலாட்ரல் இருக்கும். அங்கிருந்து அப்படியே மேலேருந்து கீழே டாப்லேருந்து கீழே போயிட்டே இருக்கும். அந்த ஹைராக்கி டாப்பில் டெத்தர் இருக்கும், அப்புறம் கொலாட்ரல் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஹை ப்ரொஃபைல் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சென்ட்ரலில் வந்து அந்த கொலாட்ரலுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த ரியல் வேர்ல்டு அசட்ஸை வந்து கொலாட்ரல் மாதிரி வச்சுக்கிட்டு கீழே நீங்கள் யூஷுவல் காயின்ஸை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு வர லாபத்தில் தான் யூஎஸ்டிஓ ஸ்டேபிள் காயின்ஸை வச்சுருந்தா யூஷுவல்ஸ் கொடுக்குறாங்க. யூஷுவல்ஸ் காயினை வச்சுக்கிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த RWA செக்டருக்குள்ள வர லாபத்தை வந்து யூஷுவல்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறாங்க. அந்த ப்ளஸ் ஸ்டேபிள்ஸில் வர லாபத்தை வந்து ஒரு தனி நபருக்கோ இல்லை ஒரு தனி கம்பெனிக்கோ அல்லது ஒரு தனி ஆட்களுக்கோ போகிறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச்சை கொண்டுட்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு நான் முழுசாக அதை படிக்கல, ஃபுல்லாகவே உள்ளே போய் நிறைய ஃபுல்லாக பார்க்கல. இப்போதைக்கு மேலோட்டமாக நான் பார்த்த வரைக்கும் அந்த யூஷுவல்ன்ற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு நல்லா ப்ரைஸ் பம்ப் ஆகி நேற்று அந்த நியூஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பம்ப் ஆகி இப்போ மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. $1 ரேஞ்ச் வந்துச்சுன்னா நல்லா ப்ரைஸில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நேற்று பம்ப் ஆனது. அதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த DeFiல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நியூஸ் இன்னைக்கு. நான் என்ன ஃபுல்லாக படிக்கல. யூஷுவல் ஆமா, டிக்கர் பேரு யூஷுவல் தான். ஃபைனான்ஸ்லயும் இருக்கு சார். இருக்கு. அப்புறம் பைனான்ஸ் வந்து பயோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஆமா, இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி வந்து சம்ஒன் இன் ஆர் குரூப் வந்து அவர் வந்து ஃபார்மசூட்டிக்கல்ல ஒர்க் பண்றாரு. ஹி இன்ஃபார்ம்டு மீ அபவுட் தட் பர்டிகுலர் ICO. அது நடக்கும் போதுமே என்கிட்ட சொன்னார். அந்த டைம்ல நான் எங்க இருந்தேன்னா சென்னையில இருந்தேன்னா என் மாமனார் வீட்டில் இருந்தேன்னா என்னன்னு தெரியல. சம்மர் அப்படி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியலன்னா அந்த ப்ராஜெக்டை வாங்க முடியல. இட் வாஸ் வெரி 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 சீப். அது வந்து பயோடாட். ஆனால் வந்து நான் அந்த டிசைன்ஸ் வீடியோ நான் போடும் போதுமே அந்த ப்ராஜெக்டை நான் சொன்னேன். bio.xyzன்ற ப்ராஜெக்ட் உண்மையிலே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதில் பில்ட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த ப்ராஜெக்ட் தான் அந்த பயோன்றது. அதை லிஸ்ட் பண்ண போறாங்க. அது பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காது. ஆமா சார், அது Jan 3 வந்து அது லான்ச் ஆகுது. அது முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. ICO முடிஞ்சு அவங்க போட்டிருந்தாங்க பயோல. ரொம்ப சீப்பா தான் போட்டிருந்தாங்க. நிறைய எக்ஸஸ் கிடைக்கும் வாங்கினவங்களுக்கெல்லாம். டிக்கர் என்ன சார்? ஓகே சார், அது வாங்கலாமா? பயோ தான் டிக்கரே பயோ தான். வரட்டும், வந்தவொடனே பார்த்துப்போம். இப்போ ஏன் அவசரப்படுறீங்க? ஓகே சார். சார் இந்த பீம் காயின் இருக்குல்ல சார், பீம்லயே 2 பீம் இருக்கு. இல்ல, பீம்ன்றது ஒன்னு வந்து மெரிட் சர்க்கிள் ரீநேம் ஆனது. அந்த பீம் தான் நான் சொல்றேன். பீம் எப்படி சார்? MC டிக்கர், அதாவது கோடா இருக்கும் கலர் கலரா. ஓகே. அந்த பீம் தான் லோகோ பாத்தீங்கன்னா. ஓகே சார். அந்த ப்ரீவியஸ் பீம் அந்த ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்கு இல்லையா? இல்ல, அது பழசு, வேற பீம் அது. இதுதான் வந்து கேமிங்ல இருக்கக்கூடிய பீம். கலர் கலரா இருக்கும், கோடா. ஓகே. லோகோ பாத்தீங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மெரிட் சர்க்கிள்ன்ற ப்ராஜெக்ட் ரீபிராண்ட் பண்ணாங்க, ரீநேம் பண்ணாங்க. ஓகே சார். ஓகே. மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே கிரீன் ஆகுது பாத்தீங்களா? அது RWA செக்டர் கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு, ஃப்ளோ ஆறுது RWAல. நல்லா கவனிச்சு பாருங்க. ப்ளஸ் இன்னொரு நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து கியூபிக் வந்து அவங்களோட சயின்டிஃபிக் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 47 பக்கம். இன்னும் நான் படிக்கல, இப்போதான் பார்த்தேன். ஒரு சாயந்தரம் பார்த்தேன், நான் படிக்கல. 47 பக்கத்துக்கு அவங்க ஒயிட் பேப்பர் கிடையாது, சயின்டிஃபிக் பேப்பர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் படிக்கணும். ப்ளஸ் கியூபிக்ல வந்து பைபிட்ல வந்து ஃபியூச்சர்ஸ்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஒரு 15-20% ஏறி இருக்கு. இன்னைக்கு சடனா பம்ப் ஆனதுக்கு ரீசன் இதுதான். சயின்டிஃபிக் பேப்பர். செகண்ட் திங் வந்து இட் ஹஸ் பின் லிஸ்டட் இன் பெர்பச்சுவல்ஸ். அதான் பைபிட்ல இப்போ ஸ்பாட்ல வரல, பெர்பச்சுவல்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கியூபிக்கை பொறுத்த அளவுக்கு. இன்றைய நியூஸ் அது. சார்
அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட் சார். ம். இப்போ யாராவது நம்ம எல்லாம் காயின் வாங்கி வச்சிருப்போம். மோஸ்ட்லி இந்த கம்யூனிட்டில இருக்கவங்கலாம் நீங்க சஜஸ்ட் பண்ண காயின்ஸ்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ம். அதோட டார்கெட்ஸ் நம்ம கேட்கும்போது நீங்க வந்து மார்க்கெட் கேபிட்டல் வச்சு அனலைஸ் பண்ண சொல்றீங்க. அதை அனலைஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் ஒரு ரெக்வெஸ்ட், இப்ப எந்த பிளேஸ்ல யார் இப்ப ரியோ வந்து சில பேர் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஐஎன்ஆர்ல நீங்க ஒரு 50 ருபீஸ்க்கு எடுத்திருப்பீங்க, நான் ஒரு 80 ருபீஸ்க்கு எடுத்திருப்பேன், இன்னொருத்தர் வந்து 100 ருபீஸ்க்கு எடுத்திருப்பாரு. பட் ஜென்ரலா நீங்க சொல்லும் போது ஒரு 10x பண்ணும், ஒரு 20x பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க, வெல் அண்ட் குட். பட் அது வந்து எந்த இடத்துல யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இல்ல இப்ப ஜென்ரலா இருக்க வந்து பிரைஸ்ல தான் நான் சொல்றது. இதே இல்ல, ரியோ அதான் இதே ரியோ 1 இயர்க்கு முன்னாடி 100x பண்ணணும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி புரியுது சார். சாரி டு இன்டரப்ட். ம். இப்ப ஜென்ரலா நீங்க வந்து இப்ப ரியோ வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேயிங் ஒரு ஐஎன்ஆர்ல நான் பேசுறேன், ஒரு 700 பண்ணுங்க. அது மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். அது ஹம்பிள் நான் ரெக்வெஸ்ட். என்ன சொல்லிட்டேன், $1 பில்லியன் மார்க்கெட் கேப்னு சொன்னா $20. $1 பில்லியன் மார்க்கெட் $20 இன்டூ 80 போட 1600 ருபீஸ். 500 மில்லியன் போச்சுனாலே நீங்க சொல்ற அந்த 700 வந்துடும். ரொம்ப ஈஸியா 500 மில்லியன் வந்துடும். இன்னொரு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்வீட் பார்த்தேன். என்ன ட்வீட்னு பார்த்தா க்ரோக் GROK, அதாவது வந்து யாரோடது, ஈலான் மஸ்கோட ஏஐ, அவனோட ஏஐ பாட் மாதிரி இருக்கிறது. அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அதாவது வந்து அண்டர் வேல்யூடு RWA செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காயின் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு க்ராக் என்னத்தை ரிப்ளை பண்ணிருக்குன்னு ரியோவை தான் ரிப்ளை பண்ணிருக்கு. ஓகே, ட்வீட்ல இருக்கும் பாருங்க. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த அக்ரோ செயின் 12A ஒன்று சொல்லியிருந்தீங்க ரிஸ்கி செக்டர்ல. எதுங்க டுவல்டி ஏஜி அக்ரோ செயின். ஏஜிசி. ஆமாம் சார். அது வந்து அந்த பாலிகன் செயின்ல இருந்து அவங்க ஓன் செயினுக்கு மாறணும்னு சொன்ன உடனே அதுல இருந்து அந்த பிரைஸ் வந்து ரொம்ப டிராப் ஆயிட்டே இருக்கு சார். பெருசா மூவ் ஆகவே இல்லையா? இன்னைக்கு இப்ப என்ன 17 சென்ட்ஸ் 20 சென்ட்ஸா? 17 சென்ஸ்ல இருக்கு சார். இப்போ அதை வாங்கலாமா சார்? ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லட்டுமா? சரிங்க சார். டிவால்ட் ஏஐ தானே சொல்றீங்க? ஆமா சார். அவங்க பாலிகன் செயின்ல இருந்து ஓன் செயினுக்கு மாறுறாங்க சார். இன்னொரு நியூஸ்னால கீழே வந்துச்சு. இன்னொரு நியூஸ், அந்த நியூஸ் என்னன்னா, அந்த ஃபவுண்டர் வந்து ஏதோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைரசி இதுல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு சம்பந்தமே இல்ல, ஏதோ சாஃப்ட்வேர் பைரசில மாட்டினாரு, அதை வச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஹலோ சார், அது டிவால்ட் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க சார், நேட்டிவ் செயின் வந்து நாங்க மூவ் பண்ண போறோம். மெக்சில இருக்கிறது கூட வந்து அவங்களோட நேட்டிவ் செயின் காயின்ஸ் தான் இருக்கு. அது முன்னாடி இருந்தே வந்துட்டு இருக்கு சார். அது ஆக்சுவலா அந்த டவுன் ஆனதுக்கு ரீசன் வந்து நேட்டிவ் செயின் மாத்தினது மட்டும் கிடையாது, அந்த ஃபவுண்டர் மேல இருந்த ஒரு அலிகேஷன் தான். அதை தான் சொல்ல வரேன். ஓகே சார். அது ஒரு அலிகேஷன் வந்துச்சு, பைரசின்னு சொல்லிட்டு. சாஃப்ட்வேர் பைரசியில வந்து ஒரு கைதானாரு, ஒரு மாட்டினாரு, ஃபைன் கட்டினாரு, அது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்ததுனால கடகடன் கீழே கொண்டு வந்தாங்க பிரைஸ். நல்ல பிரைஸ்ல இருந்து கீழே வந்தது. ஆமா சார். சார், ரியோல நான் ஈத் வச்சிருக்கேன் சார். கேஸ் ஃபீஸ்க்காக கொண்டு போனேன். அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அந்த கேஸ் ஃபீஸ் ஈத்தை. ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்ல அது அப்படியே தான் இருக்குமா? ஈத் வச்சிருக்கேன்னு எனக்கு புரியல. எனக்கு அதாவது நான் கிராஸ் செயின் ஈத்து கொண்டு போனதுக்காக தான், கேஸ் ஃபீஸ்க்காக கிராஸ் செயின் பண்ணதுக்காக, ஈத்ல இருந்து பிஎன்பி கன்வெர்ட் பண்ணதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு போயிட்டு $100 கிட்ட. ஸோ அது அப்படியே இருக்கு. அங்கேருந்து நான் எப்படி நான் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வருது, இல்லை பிரைவேட் வார்டு சென்டன் கொடுத்து கொண்டு வந்தலாமே. ஓகே, அப்படின்றீங்களா? ஓகே. அப்புறம் ட்ரம்ப் இனாகிரேஷன் அப்போ ஒரு டம்ப் வரும்னு சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகும், அப்போ ஒரு டம்ப் வரும்னு சொல்றாங்க சார். அது எப்படி பாக்குறீங்க? ஐம் நாட் ஷூர். அதை பார்த்துப்போம். இப்போதைக்கு இந்த டம்புக்கு ரீசனே வந்து 2 வார்த்தை தான். அவன் பவல் சொன்ன 2 வார்த்தை, ஜெரோம் பவல். ஒரு வார்த்தை வந்து ஆக்சுவலி வந்து நான் நெக்ஸ்ட் இயர் வந்து பெருசா நாங்க ரேட் கட் பண்ற ஐடியா இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தை. 2வது வந்து இன்ஃபிளேஷன் அந்த அளவுக்கு அக்ரெசிவா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு 2 வார்த்தை தான் சொன்னாங்க. டப்பன் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டானுங்க. அது இல்லாம ட்ரெஷரி ஃபண்ட் மாதிரி பிடிசி கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அது ஆக்சுவலி ஒரு 4-5 நாளா இந்த ரூமர் ஒன்று வந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ட்ரம்ப் சொல்ற மாதிரியும், ட்ரம்ப் கையெழுத்து போட்ட மாதிரியும்ட்டு. பட் ஆனால் இவன் வந்து அதுக்கு வந்து அது மாதிரி லால இல்லை, அப்படி மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 3 விஷயத்தினால தான் நம்ம மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஐம் நாட் ஷூர் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பார்க்கலாம்.
ஓகே சார். மூணாவது வந்து பினான்ஸ்ல பூல்ல வந்து பினான்ஸ் பூல் இருக்கு சார். அதில் கேஸ்பா வச்சு பண்றாங்க. ஸோ கேஸ்பா லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கா சார் பினான்ஸ்ல? வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஷ்பா வந்து ரொம்ப ஒரு வருஷமா சைட் பேஸ்லேயே போயிட்டு இருக்கு. அந்த 20 சென்ட்ஸை பிரேக் பண்ணி போகவில்லை. எல்லா காயின்ஸும் போகுது, ஆனால் இது போகல. ஏன்னா 1 சென்ட் 2 சென்ட்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சடன்லி பம்ப்டு 2 டிஜிட்டுக்கு வந்துச்சு. அப்புறம் 20 வரைக்கும் போயிட்டு அந்த 10லேருந்து 20க்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கே ஒழிய அதை தாண்டி போகலை. கண்டிப்பாக லிஸ்டிங் வரும்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் தி சீன்ஸ். ஓகே சார். அப்புறம் அந்த பிக் லெவல் விசி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து என்எஃப்டி போடுறாங்க. சோல் மங்கி, மேட் லேட். லாஸ்ட் வீக்கே சத்யன் சொன்னார் எனக்கு, சடனா என்எஃப்டிஸ் மேல போயிட்டு இருக்கானுங்க. புல் ஆல்ட் சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, எல்லா என்எஃப்டிஸும் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்ட்டு அதை கொஞ்சம் கவனிக்கணும். நானும் கவனினேன். போன ஏஎம்ஏல அவர் சொன்னார், சத்யன் சொன்னார், கொஞ்சம் கவனிச்சிங்களா அதான்ட்டு. சொல்றது கரெக்ட் தான். ஹலோ சார், விக்னேஷ் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். இப்போ வந்து டோக்கன் அன்லாக்ஸ் வந்து பார்த்து தான் ஒரு காயினை வாங்கணும்னு நீங்க சொல்றீங்களா சார்? அது வந்து எத்தனை பர்சன்ட் சார் டோட்டல் டோக்கன் அன்லாக் ஆனா வந்து டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சில டோக்கன்ஸ் வந்து பெருசா டம்ப் ஆகாது. ஏன்னா வந்து அதை ஸ்டேக் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸ்டேக்கிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதிகமான இது வந்து ஸ்டேக் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா பெருசா டம்ப் ஆகுதுங்க. அப்படி டம்ப் ஆகாத காயின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பொறுத்த அளவுக்கு செலஸ்டியா ஆகல. செலஸ்டியா அக்டோபர் 30 போது கிட்டத்தட்ட 11% வந்து அன்ஸ்டேக் ஆச்சு. பெரிய அன்ஸ்டேக், அன்லாக் ஆச்சு. அவ்வளவு பெரிய அன்லாக்ல அது கீழே வராம அகைன் மேலதான் போயிட்டு இருந்து. அகைன் நவம்பர்லயும் ஆச்சு, அப்பயும் மேலேயே போயிட்டு இருந்து. இப்பதான் மறுபடியும் 4.3 வந்துச்சு. 4.3 கிட்டத்தட்ட $10 வரைக்கும் போயிருச்சு. அப்படியே கீழே வரவே இல்லை. நான் $3 வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி அன்லாக் வரும்போது அக்டோபர்ல ஒரு டம்ப் இருக்கும், அல்லது நவம்பர்ல டம்ப் ஆகும், ரெண்டு டைம்ல ஏதாவது எடுக்கணும்ட்டு போகாம இப்ப அதனால சொல்ல முடியறது இல்ல. அது கம்யூனிட்டியை பொறுத்தது. நீங்க ஸ்கிரீன்ஷாட் நீங்க சாயந்தரம் போட்டிருந்தீங்க. அரௌண்ட் 2.7% வந்து போர்ட்டல் காயின் வந்து அன்லாக் ஆகிற மாதிரி வந்து போட்டிருந்தீங்களா? நீங்க உங்களுக்கு அலாக் ஆச்சோ போர்ட்டல்? உங்களுக்கும் இவருக்கும் எனோக் சாருக்கு 2 பேருக்கு மட்டும் தான் அலாக் ஆச்சு நம்ம கம்யூனிட்டியில. ஓகே ஓகே ஓகே. நீங்க தான் டெய்லி உங்களுக்கு அன்லாக் ஆயிட்டு இருக்க. ஆமா சார். உங்களுக்கு டெய்லி தானே வந்துட்டு இருக்கு. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. அப்பயே கொடுத்துட்டீங்களா மொத்தம்? இல்ல சார், அப்போ கிரெடிட் ஆனதுலயே அரௌண்ட் ஒரு 50% மட்டும் சேல் பண்ணி ஃபுல்லா கொடுக்க சொன்னா அவர் கொடுத்துட்டாரு. ஃபுல்லா $3500 கொடுத்துட்டாரு முத நாளே. மொத்தமா புதுசா வந்து க்ளைம் பண்ணது அப்ப தெரியாது. சரி 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 சரி. ரைட். இன்னொரு ப்ராஜெக்ட் ஷார்பி பத்தி வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க பேசிருப்பீங்க சார். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அதான் சார். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்கலாங்களா? நான் என்ன பார்க்கவே இல்லை. அது இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒன்ஸ் போன டைம் லாங் பேக் இந்த கேஐபி, ஷார்ப் ஏஐ ஒரு 5 ப்ராஜெக்ட் 7 ப்ராஜெக்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபியூச்சரா வரப்போற ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன். இந்த ஷார்ப் ஏஐ வந்து டிஓவோட விசிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க சார். அதனாலதான் சார். இல்ல அதே மாதிரி அதுல இன்னொன்னு ஹிண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் கூட வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹிண்ட்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அது ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. தெரியல எனக்கு, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். இந்த ஷார்ப் ஏஐ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். மகாலிங்கம் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 நாளா தூக்கம் இல்லைங்க சார். ரெட் பெல்லி எப்ப சொன்னீங்களோ என்ன பண்ண சார், $3000 ப்ராஃபிட் பண்ணிட்டேங்க சார். சூப்பர் சூப்பர். நல்லா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நல்ல விஷயம். 23 வருது, 27 போகுது, 23 வருது, 27 போகுது. ஓரளவுக்கு நல்ல வாலட்டாலிட்டி இருக்கு. பிளஸ் வந்து அந்த ப்ராஜெக்டோட பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஏடி டெக்னாலஜி வச்சிருக்காங்க. சிஏடி. அப்புறமா வீடியோ பண்றேன் அந்த ப்ராஜெக்ட் பத்தி, முழு வீடியோ. நல்லா இருக்கு அந்த ப்ராஜெக்ட், அதனால தான் சொன்னேன். பட் ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னைக்கு ஒரு 11ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ, டிசம்பர் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ வந்து ஒரு சின்ன ஐசியூ மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் போய் அப்ளை பண்ணோம், யாருக்குமே கிடைக்கல. 1500 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. பெஸ்ட்டான ப்ரைஸ் என்ன 0.04. ஆனால் ஒரு வேலெட்டில் $500 தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் ஒரு 6-7 பேருக்கு நான் ஊரில் இருந்தேன், அதனால என்னால் சொல்ல முடியல. 6-7 பேருக்கு மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க என்ன, யாருக்குமே அப்ளை பண்ணா கேஒய்சி கொடுக்க முடியலன்னாங்க. அப்புறம் நான் ஒரு 4 hours கழிச்சு சத்யனுக்கு அமிச்சேன். சத்யன் நீங்களா அதை கேஒய்சி கொடுத்து பாருங்க, இன்னும் டைம் ஒரு 2 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் கேஒய்சி யாருக்குமே ஆக மாட்டேன்றாங்கன்னா அவர் எனக்கு ஒரு நல்ல வசந்தன் ஒருத்தர், ஆக்சுவலி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவர் எனக்கு அனுப்புனாரு. அவர் அனுப்பும்போது சார் அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், டோட்டலி சோல்ட் அவுட்னு போட்டாங்க சார்ன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க அந்த ப்ராஜெக்டை. பிளஸ் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை சில அப்ரூவல்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட இருக்கு. இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2016-17 வந்து குவாண்டோட ஃபவுண்டர் கில்பர்ட் வேர்டியன் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க.
அது ரியல் வேர்ல்டு டோக்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது. ரியல் வேர்ல்டு அசட்ஸ்ன்னு அப்போ தெரியாது. டோக்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டெவலப்பர்ஸ், ரொம்ப நல்ல டீம். அது பெரிய டீம் ஒன்று 50 பேர் சேர்ந்த டெவலப் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னார். இன்னொன்று முக்கியமானது, எந்த செக்டர் ஒரு மினிஸ்ட்ரி வந்து இதை டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபையை கண்டுபிடிச்ச அதே டீம் தான் இங்கே இந்த ரெட் பெல்லியும் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது. ஒய்ஃபைன்ற டெக்னாலஜி. இதெல்லாமே எனக்கு அப்புறமா நான் ஊருக்கு வந்துட்டு அலசினதுக்கப்புறம் நான் எடுத்த நியூஸ். நல்லா இருக்கு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்டிங் சார், என்னன்னா இவ்வளவு ஒரு, அதாவது நீங்க அந்த ரெட் பெல்லி சொன்னதுல இருந்து கிட்டத்தட்ட $3000 பண்ணிட்டேன். இன்னைக்கு அதை வச்சு அந்த ரெட் பெல்லிலேயே டெய்லி ஒரு $100, $150, $200, $300, முந்தானேத்து வந்து கிட்டத்தட்ட $600 எடுத்தாங்க சார். சூப்பர். இப்ப என்னன்னாங்க சார், நீங்க இந்த மாதிரி காயினுக்கு வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் வீடியோ கூட ஒரு ஷார்ட் ஆக்கி ஏதாவது கூட அப்பப்போ அப்டேட் போட முடியுமாங்க சார்? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. பையன் 10th ஸ்டாண்டர்ட் இப்ப. ஸோ அதனால அவனை வீடியோ எடுக்க என்னால கூப்பிட முடியறது இல்லை. அவன் இப்பதான் ஊருக்கு போயிருக்கான். நேற்று எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஊருக்கு அனுப்பி விட்டேன், போட ஃப்ரீயா இருந்துட்டு வந்துட்டு. ஸோ அதனால அவனை வந்து என்னால இழுக்க முடியும். வருவான், இருந்தாலும் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியறது இல்ல. சரி வேணான்ட்டு. அதனால இல்லைங்க சார், இப்ப டெய்லி நைட்டு நம்ம சந்திச்சுக்கிறோம் ஜூம்ல அப்படிங்கறதுனால ஓகே தாங்க சார், அது கூட ஓகே தான் இப்போதைக்கு. அதுதான் இது இந்த மாற்று ஏற்பாடு இது. கண்டிப்பாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நல்ல விஷயம், அதே மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார், தேங்க்யூ சார். பேசுறேன் சார், நான் அப்புறம் வாட்ஸ்அப் கால்ல வர்றேங்க சார். வாங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். நான் சந்திரன் பேசுறேன். ஆக்சுவலி சார் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த ரியோவுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் கேப் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நம்ம கிட்ட ரியோ மட்டும் இல்லை சார், ஆக்சுவலி நம்மளோட போர்ட்ஃபோலியோல மேக்ஸிமம் ஒரு 20 காயின்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே வந்துட்டு 1 பில்லியன் அந்த மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு காயினுக்கு என்ன மார்க்கெட் கேப் அப்படின்ற மாதிரி ஏதாவது அது வந்து ஒரு பேராமீட்டர் நீங்க வச்சுக்கணும், ஒரு ஆட்ரிபியூட். எப்படி வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அதோட என்ன செக்டர்ல வருது, அதனுடைய க்ளோசஸ்ட் காம்படிட்டர் என்னன்றதை பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியோ எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, அதோட சப்ளை, இந்த சப்ளை இருக்கக்கூடிய அதே செக்டர்ல இல்ல கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு செக்டர்ல அது மாதிரி அந்த மாதிரி காம்படிட்டர்ஸ், அவன் எவ்வளவு மார்க்கெட் கேப் போவான், இவன் எவ்வளவு மார்க்கெட் கேப் போவான், அப்படிதான் நீங்க பாக்கணுமே ஒழிய. இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க ரியோ வந்து இடிஹெச்சோட மார்க்கெட் கேப் பிடிச்சிச்சுன்னா $1 லட்சம் போயிடுவாங்க. அப்படிலாம் மார்க்கெட் கேப் பார்க்க கூடாது. இந்த செக்டர் அந்த செக்டர் காயினோட கம்பேர் பண்ணோம். அல்லது இந்த செக்டர் க்ளோசஸ்ட் என்னது அது யூனிஃபார்மிட்டி இருக்கிற மாதிரி செக்டரோட சேர்த்து அப்படிதான் பார்க்கணும் ஒழிய வேறபடி பார்க்கக்கூடாது. அப்படிதான் நான் பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் L1 வேற L1ஓட பார்ப்பேன், RWனா வேற RWயோட. ஆல்மோஸ்ட் சிமிலர். ஒரு 75 மில்லியன் சப்ளை இருக்குன்னா 75-100 மில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய காயின்ஸோட பார்க்கணும். ஏஐனா இப்போ ஏஐல வந்து ஒரு 200 மில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய ஏஐ காயின் இருந்துச்சுன்னா அது 200-250 மில்லியன் இருக்கக்கூடியது சப்ளை இருக்கக்கூடிய ஏஐயோட பார்த்துட்டு இது இவ்வளவு போச்சுன்னா இது இவ்வளவு போகும். இது அப்கோர்ஸ் போயிருக்க காயினோட தான் முதல்ல பார்க்கணும். இவ்வளவு போயிருக்கு இந்த காயின் இவ்வளவு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிதான் பாக்குறது, அப்படிதான் பார்க்க சொல்றது. ஆனா RW and ஏ எல்லாம் இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த வருஷத்துக்கான இந்த சைக்கிள்கான புல்லுன்னு பாத்தீங்கன்னா ஏஐ பிளஸ் நான் முந்தானத்து வீடியோ போடும்போது ஏஐ ஏஜென்ட்ஸை பத்தி பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பம்ப் ஆகி போயிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, லாஸ்ட் 1 மந்த் அது பம்ப் ஆகிட்டே கிடக்கு. அதுல இன்னும் நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வரும். இப்ப நான் சொன்ன காயின்ஸ் எல்லாம் இன்னும் புதுசா டெய்லி நிறைய வரும். மீம் காயின் மாதிரி எடுத்து குமியும் பாருங்க இன்னும் ஒரு வாரத்துல. ஆமா, அதான் செக்கமா வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு எனக்கு டெய்லி 10 அனுப்புறாங்க. ஒண்ணுமே சொல்ல சார், இந்த செக்டருக்குள்ள நிறைய வருது, இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒண்ணு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷார்ட் டேர்முக்கு போட்டிங்களா லாபத்தை பாத்தீங்கன்னா வெளில வந்துக்கங்கன்ட்டேன். நிறைய பேருக்கு அதான் பம்ப் அண்ட் ஃபார்ம் அந்த பம்ப் அண்ட் ஃபன்ல பண்ற மாதிரியே இப்ப ஏஐ ஏஜென்ட். ஆமா விர்ச்சுவல்ல பண்றானுங்க, இன்னும் நிறைய இருக்கு. அந்த மைஸ்பெல்ல பண்றாங்க, இன்னும் ஏதோ இதுல போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு டக்குன்னு ஒரு நாள் 2 நாள் 10 நாள் பம்ப் ஆகுது, வெளில போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் பம்ப் ஆகுமா இல்லையான்னு தெரியல ஆக்சுவலி. ஓகே சார். ஆக்சுவலி நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஆக்சுவலி நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தலாம் சார். பட் ஆனா என்ன இருந்தாலும் உங்க அளவுக்கு அக்யூரசி வராதுல்ல சார். ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு எங்களால பண்ண முடியாதுன்றது ஒரு நினைப்பு வருது சார். அதனால நீங்க ரிலீஸ் பண்ண போர்ட்ஃபோலியோக்கு மட்டும் ஒரு மார்க்கெட் கேப் சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி நீங்க ரிலீஸ் பண்ண போர்ட்ஃபோலியோ மட்டும் தான் நாங்க வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் பீப்புள் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி ஸோ இப்போ நான் சொன்ன காயின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 20 காயின் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 காயின் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இப்போ ரியோ எடுத்தீங்கன்னா ஒரு 1 பில்லியன் மார்க்கெட் கேப் ஈஸியா, அதாவது டென்டேட்டிவா நான் சொல்றேன், ஈஸிலி ரீச்சபிள் மார்க்கெட் கேப் 1 பில்லியன். நாக்கா எடுத்தீங்கன்னா 2 to 3 பில்லியன். 2 to 3 பில்லியன். ஆவியா எடுத்தீங்கன்னா 2 to 3 பில்லியன். கேமிங் செக்டர் ஆக்கனால 1 பில்லியன் அதிகமாவே நான் அதுக்கு கொடுப்பேன். ஓகே சார். நிறைய மக்கள் உள்ள வருவாங்க. நிறைய, அதாவது கிரிப்டோ தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உள்ள வந்துட்டு சும்மா
கேம் விளையாடுறதுக்கு யார் வேணாலும் வரலாம். அதே மாதிரியே வந்து ட்ரையாஸ் எடுத்தீங்கன்னா 700 மில்லியன் 700 மில்லியன் அல்லது 700 to 1 பில்லியன். இதெல்லாமே டென்டேட்டிவா இவ்வளவு போகலாம்னு சொல்றோம். அதே டிஓ எடுத்தீங்கன்னு சொன்னா 30 to 50 பில்லியன் 30 to 50 பில்லியன் 30 to 50 பி அதுக்கு நான் கொடுப்பேன். வேற காயின்ஸ் கியூபிக் எடுத்தீங்கன்னா ஐம் நாட் ஷோர், அதெல்லாம் வந்து ரிஸ்கி செக்டர். அதனால போனால் 5 பில்லியன் போகலாம், 2 பில்லியன் போகலாம், 3 பில்லியன் இல்லைன்னா ஒண்ணுமே போகாம கூட போகலாம். பேஸ்டேயும் அதே மாதிரி நான் ரிஸ்கி செக்டர்ல தான் வைப்பேன். டைனெக்ஸ் அகைன் நான் ரிஸ்கி செக்டர்ல தான் வைப்பேன். போனா 1 பில்லியன் 2 பில்லியன் போகலாம், இல்லைன்னா போகாமலும் போயிடலாம். அதனால வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்தா பெரிய ஜாக்பாட் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் வச்சுக்கணும். கூடுமால வரணும் இதை எடுத்துக்காங்க, கேப்ல ரிலீஸ் பண்ணிட்டு மீடியா வச்சிருங்க. 1 வாங்குற இடத்துல 2 வாங்கி இந்த மாதிரி காயின்ஸ்லாம். A0 அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ரொம்ப 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 ஏதாவது அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னா சுத்தமா பிளேயே பண்ணலன்னு சொல்றதா? நான் ஆக்சுவலி A0க்கெல்லாம் வந்து 3 to 10 பில்லியன் வரைக்கும் மார்க்கெட் கேப் வரும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஐம் நாட் ஷோர் எப்படி போகும்னு தெரியல. 3 to 5 பில்லியன் வரைக்கும் 3 to 5 ஆவது மினிமம் ரீச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய பழைய காயின்ஸ்கள் எந்தெந்த காயின்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு அவாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், சொலோனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஃபேண்டம் நல்லா சார் அவாக்ஸ் இங்க இருந்து ஒரு 10x ஈஸியா பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. 5 to 10x ஈஸியா பண்றதுக்கு சான்சஸ் உண்டு அவாக்ஸ். அதே மாதிரி இன்ஜெக்டிவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். எனக்கு மற்றதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அப்கிரேடடா இருக்காங்க, பிளஸ் கம்யூனிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ மற்றபடி எனக்கு இந்த கார்டானா ரிப்பிள் இதை பத்தி எனக்கு பெரிய ஐடியா கிடையாது. ஸோ வச்சிருக்கவங்க வச்சுக்கோங்க. எனக்கு அது மேல பெரிய கன்விக்ஷன் கிடையாது, உங்களோட விருப்பம் அது, எனக்கு அதை பத்தி தெரியாது. இதை தவிர வேற ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னங்க டெக்டமும் பாத்தீங்கன்னா 700 to 1 பில்லியன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா லேயர் 1 இருக்கனால இந்த ப்ராஜெக்டை சொல்றேன். நியர் நல்லா போகும். பழைய காயின்ல நியர் நல்லா போகும். ஏஐ செக்டருக்குள்ள இருக்கு. ஒரே ஒரு இது அவாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 250 மில்லியன் 12ஆம் தேதி போல ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓ வெளிய வருதா? இல்ல வரல, மில்லியன் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது நான் ஏற்கனவே நியூஸ் படிச்சேன், அது இப்பதான் படிச்சேன். ஒரு 2 நாளைக்கு இப்படி படிச்சேன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு குட் சைன் தான். அவாக்ஸ் நான் கேமிங்ல நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த காயினை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, வைக்காதீங்க. அதெல்லாம் இல்லைன்னா போயிட்டு அவசரமா போய் வாங்காதீங்க. நான் சொல்றதுக்காக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நான் வாங்க சொல்றதில்ல, இருந்தா வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். கீழே வரும்போது எப்பவுமே என்னதுங்க இல்ல யாராவது ஒருத்தர் பேசுங்க. பாலா தெரியலங்க. அது வந்து நிறைய என்ன சொல்றது ஷில்லிங் தான் நடக்குது. பட் ஐம் நாட் ஷோர் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன். ஆக்சுவலி அவங்க கிட்ட ஒர்க்கிங் ப்ராடக்ட் இருக்கான்னு தெரியல. NXR and Red Belly இது ரெண்டும் NXR-ஐயும் 1 பில்லியன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நேத்து கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வித் Aether Cloud, அதனால தான் இன்னைக்கு ஒரு 25% பம்ப் ஆச்சு. டைவோன் எனர்ஜி செக்டர்ல வரனால டார்க் ஹார்ஸ் அடிச்சுச்சுன்னா பெருசா அடிக்கலன்னு அடிக்காது, அப்படிதான் நான் வைக்கணும். ஏன்னா EW டீம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அடிச்சுச்சுன்னா பெருசா அடிக்கும். எதுங்க கார்போ கேமிங் செக்டர்ல வருது. அது வெளியில வர வேண்டிய காயின் எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கணும். ஒரு டீசென்டான மார்க்கெட் கேப்பை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதெல்லாம் பெருசா லாங் டேர்முக்கு பெருசா வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் கேபிட்டல் எடுத்துட்டு மீதியை விட்டுருங்க. ஏன்னா இப்ப நிறைய 6 cents 8 cents எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் வாங்கினீங்கன்னா இப்ப கேபிட்டல் ரிலீஸ் பண்ணலாம். 17 centsல இருக்கு இப்ப கூட. ஷாப்னல் வந்து காயின் வெளியில வர வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா கேம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் விளையாடுறது கிடையாது, விளையாடவும் தெரியாது. விளையாண்டவங்க என்கிட்ட சொன்னாங்க. பட் என்னன்னா காயின் நிறைய வெளியில வர வேண்டி இருக்கு. அவாக்ஸ்ல பில்ட் ஆன ப்ராஜெக்ட், அவாக்ஸ் பம்ப் ஆக போது இதுவும் பம்ப் ஆகி போயிடும். இருந்துச்சுன்னா ஹோல்டு பண்ணுங்க. சார் ஐஎன்ஜே வந்து எவ்வளவு பில்லியன் போகும்? ஐஎன்ஜே நல்ல பிரைஸ்க்கு இங்கிருந்து ஒரு 5 to 10x ஈஸியா போகுங்க. இன்ஜெக்டிவ் அதாவது பிப்ரவரியில வருதுங்க. அதே சேம் டைம்ல FTX-உம் அவங்களுடைய சோலோ செல் பண்றாங்க சார். அவனுங்கெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க போல இருக்கே, நிறைய கீழே பிரைஸ் கீழே. ஆனா ஏன்னா போன அப்படி பாத்தீங்கன்னா செலஸ்டியா பெருசா பிரைஸ் இறங்கல. ஐம் நாட் ஷுர் சோல் ரொம்ப கீழே இறங்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அப் பண்ணிடுவாங்க, பட் பெருசா கீழே கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், அப்படி வந்துச்சுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசும்போது கூகுள் இன்வெஸ்ட் பண்ணாங்க சொன்னாங்க சார். ஸோ கூகுள்ல இன்வெஸ்ட் பண்றது நல்ல ஆப்ஷனா சார்? கூகுள் ஸ்டாக்ஸ்ல சொல்றீங்களா? நிறைய குவாண்டம் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. அங்க ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் இருக்கு. நான் வேணா அப்புறமா அனுப்புறேன்.
ஓ சரி கேஸ் இஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ், குவாண்டம் ஸ்டாக்ஸே நிறைய இருக்கு. சார் ரெட் பெல்லி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ப்ளஸ் ரெட் என்ன பெல்லி ரேஞ்சுக்கு வந்து வந்து எடுக்கலாம்? ஆண்டோ இப்போ இருக்குல்ல அந்த பேஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் உண்டுங்க. நான் அதை தான் சொல்றது. கிட்டத்தட்ட ஒரே டோக்கனாமிக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. பெரிய பிளேயர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆவாங்க ரெட் பெல்லிக்கு. ஓகே சார். அப்புறம் இப்போ மைக்கேல் சேலர் நிறைய பிடிசி வாங்கிட்டே இருக்காரு சார். நிறைய பேர் இப்போ அது பண்ணா ஃபியூச்சர்ல பிடிசி பிரச்சனை வரும் சொல்றாங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவ்வளோ பெருசாலாம் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. அவ்வளோலாம் ஏன் விற்கிறாங்க? விற்காம இருக்கணும். யூ ஷுட் ஹோல்ட் யோர் காயின்ஸ். வீக் ஹேண்ட்ஸ் இருக்கவங்க விற்பாங்க. யூஸ்வலாகவே வந்து அந்த 1 லேக்ன்றது வந்து ஒரு த்ரெஷோல்டு, ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு த்ரெஷோல்டு பாயிண்ட் மாதிரி. அப்பா போதுட்டு எனக்கு நிறைய பேர் விற்பாங்க. அப்படி விற்றது தான் நிறைய பேர் போதும்ன்ட்டு 15ல் வாங்கியிருப்பாங்க, 20ல் வாங்கியிருப்பாங்க, 25ல் வாங்கியிருப்பாங்க. 4x வேற என்ன வேணும் அப்படி விற்றுருப்பாங்க. பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், பெரிய வேல்ஸ் எல்லாம். நம்மள மாதிரி சின்ன சின்ன காயின்ல அவங்க போட மாட்டாங்க. போட்டால் பிடிசி தான் வாங்கினா 20 பிடிசி, 100 பிடிசி, 500 பிடிசின்னு வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போது பெரிய லெவலில் லாபம் கிடைக்கிறனால டக்குன்னு வெளில வந்திருப்பாங்க. அந்த வேல்யூ, அந்த சைக்காலஜிக்கல் அந்த $1 lakh வேல்யூ பார்த்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேல் நிறைய போட்டிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். சார் இல்ல சார், மைக்கேல் சேலர் இப்போ நிறைய இப்போ 444,000 பிடிசி அதான் வாங்கிட்டே தாங்க இருக்காங்க எல்லா பிளேஸ்லயுமே. ஆமா எதுக்கு வாங்குறானே புரியல. வாங்கிக்கிட்டே தான் இருக்கான். இவ்வளோ விற்கவே மாட்டான், வாங்கிக்கிட்டே இருக்கான். சார் நீங்க பிடிசி அதனால ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அதெல்லாம் வராதுங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சார் ஹலோ சொல்லுங்க சார். இப்ப டெக்டம்லயே வந்து சின்டஸ் நோட்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு காயின் லான்ச் பண்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கானுங்க சார். ஒருவேளை வந்து அது எப்படின்னா வந்து அந்த சின்டஸ் நோட்ல இருந்து 30% வந்து அந்த யூஏயோட கரன்சியும், 30% வந்து பிட்காயினும், அப்புறம் 30% இப்ப இவனுங்க அந்த சின்டஸ் நோட்டுக்குன்னு ஒரு டோக்கன் விடுறாங்கல்ல, அது 3 காயினும் சேர்த்து ஒரு காயினா விடுற மாதிரியா சார்? பேக்கப் பண்ற மாதிரி யூஏல வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து வந்திருக்காங்க, அது ஆரம்பிக்க போறோன்றாங்க சார். அது சொன்ன பிறகுதான் வந்து இவனுக்கு வந்து ஒரு பெரிய நியூஸ் வரும்போதுன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. ஒரு 850ல இருந்துச்சு. அது வந்ததும் பார்த்தா வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் சின்டஸ் நோட்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் டிஇடி மாதிரி இன்னொரு அதுக்கு வந்து கொண்டு வர போறன்ற அந்த நியூஸ் வந்ததுமே இதை விட்டுட்டு அது போக போறாங்கன்ற மாதிரி அந்த ஃபட் பரவி டக்குன்னு வந்து டிராப் பண்ணி போட்டுட்டாங்க. ஓகே ஓகே. அத 6.2ல வந்து ஏன்னா டெக்டம் பிளாக் செயின்ல தான் அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறானுங்களாம். பட் இந்த 2 ப்ராஜெக்ட் இருக்கிறதால வந்து ஒருவேளை வந்து டெக்டம் வந்து விட்டுட்டு அதை பாப்பானுங்களோன்னு அந்த ஒரு மென்டாலிட்டி போயிட்டே இருக்கு சார். ஒரு டவுட் பார்த்துட்டு சொல்றேன். யாரும் என்கிட்ட கேட்டாங்க, நான் அன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்கல. சரி, இன்னொரு ப்ராஜெக்ட் பில்ட் ஆகுதா நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே 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 சார். வாட் அபௌட் பாலா சார்? இப்பதான் சொன்னேன் முன்னாடி. பால் ஏஐ எனக்கு தெரியல. ரியலா இல்ல பால் ஏஐ இல்ல பிஹெச்ஏஎல். பாலா பிஹெச்ஏவா? டிடபிள்யூ ட்ரஸ்டட் எக்ஸிக்யூட்டிவ் என்விரான்மென்ட்ஸ். ஓகே தான். இது டாட் எக்கோசிஸ்டம் இருக்கனால வாங்குனேன். இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு? 20 cents. 20 cents 100%. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. கேபிட்டல் எடுத்துட்டு வாங்குவோமே. ரெண்டா வாங்கியிருந்தீங்கன்னா கேபிட்டல் எடுத்துருங்க. வாங்கினதே நான் ஒரு அதாவது வந்து 100 வாங்கின இடத்துல 200 வாங்கியிருந்தீங்கன்னா 100 வித்துருங்க. நான் வாங்கினதே 100 தான் சார் அப்படின்னு சொன்னா வச்சிருங்க. ஓகே ஓகே. அது எவ்வளவு சார் மார்க்கெட் கேப் வரும்? தெரியல எனக்கு. அந்த டெக்னாலஜி ஒரு புது டெக்னாலஜி, அதனால எவ்வளவு போகும்னு தெரியல. நான் பார்த்துட்டு அது வந்து டாட் எக்கோசிஸ்டம்ல இருக்கு. அதனால தான் இல்லைன்னா எங்கேயோ போயிருக்கணும் அந்த ப்ராஜெக்ட்லாம். நான் சரியா மூவ் ஆகாம இருந்ததுக்கான டிஓடி எக்கோசிஸ்டம்ல இருக்கனால தான், வேற எந்த ரீசனும் கிடையாது. நல்ல ப்ராஜெக்ட். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. கடைசியா ஒரு 3 காயின் சார். ஆக்சுவலி ஒன்னு வந்து பெண்டில், ரெண்டர், அதுக்கப்புறம் ஆண்டோ. இது 3ம் என்ன மார்க்கெட் கேப் சார் எதிர்பார்க்கலாம்? பெண்டில் வந்து டிஃபைலையும் வரும், ஆர்டபிள்யூலையும் வரும், எல்எஸ்டிலையும் வரும். 3 செக்டர்லையும் வரும். பெண்டில் வந்து இப்போ இருக்க ப்ரைஸே நல்ல ப்ரைஸ் தான். இங்கிருந்து ஒரு 5x பண்ணலாம். இங்கிருந்து 5x பண்ணலாம். அடுத்த ஆண்டோ வந்து இப்போ இருக்க ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் தான். அவனோட சப்ளை வந்து 1.2 பில்லியன் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ ரிலீஸ் ஆகுதுன்ற அன்லாக்கிங் ஆகுதுன்றதை பார்க்கணும். பட் ஆனால் ஆண்டோவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விசிசி, பிளாக் ராக்கோட பேக்கிங் ஒன்று இருக்குது அதில். ஸோ ஆர்டபிள்யூ செக்டரை பெருசாக மூவ் பண்ணிட்டு போனாங்கன்னா ஆண்டோவை பெருசாக புஷ் பண்ணி மூவ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால இங்கிருந்து அது ஒரு 3 to 5x பண்ணலாம். ஏற்கனவே 18 சென்ட்ஸ்லேருந்து அப்போ போனது. அது கிட்டத்தட்ட 10x பண்ணியிருக்கு. ஒரு 8 மாசத்து 6 மாசம் அல்லது 8 மாசம் இப்படி பார்த்தீங்கன்னா 18 சென்ட்ஸ்ல இருந்துச்சு. இப்போ 1.6 1.7ல ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 10x பண்ணியிருக்கு. ஸோ இங்கிருந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3x அல்லது 5x அதிகபட்சமாக பண்ணலாம். 3வது என்ன காயின் சொன்னீங்க? ரெண்டர். இன்னைக்கும் கூட ஈலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கம்ப்யூட்டேஷனல் பவர் பத்தலன்ட்டு. ஸோ கம்ப்யூட்டேஷனல் பவருக்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கிருந்து அழகா ஒரு 5x அது ஈஸியா பண்ணும். ஈஸியா
சார் ரெண்டர் சொன்னது ஞாபகம் வருது. அது காம்படிட்டர் லைக் ஆக்டா ஸ்பேஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே சார், ஆக்டா ஸ்பேஸ், ஆகாஷ். அது ஆக்டா வந்து எவ்வளவு தூரம் பண்ணணும் ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கா சார் ஆக்டா உங்களுக்கு? வந்து பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது, சின்ன ப்ராஜெக்ட். அதனால வந்து அது எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ணி கொண்டு போவாங்கன்னு தெரியல. இனிஷியலா வந்த புதுசுல அதை பத்தி நிறைய பேசினாங்க. இப்ப யாருமே அதை பத்தி பேசுறது இல்ல. மேபி லேக் ஃபண்ட்ஸா என்னன்னு தெரியல. பெருசா அதை பேசுறதுக்கோ இல்ல புஷ் பண்ணி கொண்டுட்டு போறதுக்கோ ஆளுங்க இல்ல. ஃபண்ட் லேக்கா இருக்கும் தான் சார் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கே வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதை பத்தி நிறைய ஷெல்லிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இப்போ வந்து அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. மேபி ஃபண்ட் இல்லாதனால பேச வைக்கிறது இல்லையா. பிளஸ் வந்து அவன் உண்மையிலே பேக்ரவுண்ட்ல என்ன பண்றான்னு நிறைய நியூஸ் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதாவது அப்டேஷன்ஸ் ரெகுலரா இருக்கணும் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ரெண்டர்லாம் எடுத்தீங்கன்னா அப்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். டெய்லி ஒரு பார்ட்னர்ஷிப், வாரத்துக்கு 1 வாரத்துக்கு 2 பண்ணிக்கிட்டே இருப்பான். இருக்கோ இல்லையா, அது சின்ன ப்ராஜெக்ட் பார்ட்னர்ஷிப்போ பெரிய பார்ட்னர்ஷிப்போ ஏதோ ஒன்று, அதாவது வந்து நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆக்டா ஸ்பேஸ் இருக்கிறது இல்லை. பட் பழசு முன்னாடி வாங்கினீங்கன்னா இப்பயே நீங்க 4xல தான் இருப்பீங்க ஸ்டார்டிங்ல வாங்கியிருந்தா. ஏன்னா 30 cents 20 cents. ஓகே ஓகே ஓகே. பிரைஸ் மூவ்மெண்ட் ஹார்டாவும் இல்ல சார். இப்போ மத்த காயின்ஸ் எல்லாமே மூவ் ஆகி ஒரு 20% 25% பண்ணா அப்பதான் வந்து ஒரு 6% 7% அதே மாதிரி கீழே இறங்குறது ரொம்ப கீழே இறங்கலங்க அது. ஆமா சார். நடுவுல ஒரு தடவை இறங்குனதா அப்புறம் கீழே வரல. அது 70 cents எல்லா காயினுமே டவுன் ஆகிற டைம்ல தான் சார் இவன் போயிட்டு பிகே டாப் அடிச்சிட்டு வந்தான். ஆமா ஆமா. அந்த ரெண்டருக்கு போட்டியா நொசானா நல்லா பண்ணுங்க சார். ஜிபி இது ஜிபியோ அது சிபியு. அது நொசானா 700 800x பண்ணிடுச்சுங்க. ஓகே ஓகே சார். இந்த செய் அப்படிங்கிற காயின் வந்து நெக்ஸ்ட் சுய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு? சியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ராஜெக்ட் தான். ஒரே மாதிரினா டோக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். ப்ராஜெக்ட் பில்ட் பண்றது அந்த மாதிரி தான் பண்றாங்க. பட் சியூக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கோ அந்த டெவலப்பர்ஸோ இல்லைன்னா இதுக்குள்ள இருக்க ப்ராஜெக்ட்ஸோ வந்து அங்கே சேயில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வரல. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். இன்னொன்று வந்து சேயோட டிபிஎஸ் வந்து சொலானா விட நல்லா இருக்கும், சேயை விட எஸ்யூஐயை விட நல்லா இருக்கும்லாம் சொல்றாங்க. பட் தியரிட்டிக்கலி அது ஓகே தான். பட் ப்ராக்டிக்கலாக வரும்போதும் எப்படி இருக்கும்னு தெரியல. என்ன எதிர்பார்க்கலாம் சார் இந்த இல்ல அது எனக்கு பெருசா அதை பத்தி தெரியலங்க. ஏன்னா வந்து சேயில வந்து சும்மா ஒரு 50 சே நீங்க ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தீங்களா, 200 சே கொடுத்தா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சும்மா வச்சிருந்தாலே. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நம்ம கடைசியா இப்ப எல்லாம் செல் பண்ணிட்டு யூஎஸ்டிடில வச்சுக்கலாமா இல்ல வேற எதுல சார் சேஃபா வச்சுக்கலாம்? ஏன்னா நம்ம மொத்தமா எடுக்க முடியாது ஒரே டைம்ல. யூஎஸ்டிடி நம்பி யூஎஸ்டிடியாவே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாமா சார்? நான் சொல்றேன். ஓகே சார். எஸ்யூஇ வந்து பாத்தீங்கன்னா என்னங்க சார் இங்கிருந்து எவ்வளவு சார் ஓரளவு? ஏற்கனவே பெருசா மேல தாங்க இருக்கு. எனக்கு இதுக்கு மேல பெருசா போகும்னு தோணலைங்க. இங்க அங்கேயிருந்து அதிகபட்சம் போனா 2 இல்ல 3x பண்ணலாங்க. ஏன்னா அதை வாங்கினோம்னா 40 cents நான் வாங்கல. அதை நான் என்னோட பெரிய மிஸ்டேக்குன்னு இல்லை, எனக்கு அதில் பெருசா உடன்பாடு இல்லை, அதனால நான் வாங்கல. 40 centsல எல்லாம் பார்த்தேன், 70 centsல கூட பார்த்தேன். எனக்கு வேணான்னு விட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட் அது இப்போ திட்டத்தட்ட நல்லாவே போயிடுச்சு. அதே மாதிரி ஜியூஸ் நெட்வொர்க் சார். Zeus network, Bitcoin transaction validated by Solana using Zeus network. Okay. Same Sui guy ping this one sir. ஓ தெரியல எனக்கு. மாட்டி பாட்டி பேரே வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து கிரீக்ல வந்து அது போர்க்கடவுளோட பேர் அது. ஓகே, லெட் மீ செக் இட் அவுட். ஐ அம் நாட் ஷூர். நான் அது வரைக்கும் பார்த்தது சார். பேஸ்ட் ஏஇஎஸ்எம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனேங்க, என்னோட இந்த லிஸ்ட்ல தான் வைக்கிறேன்ட்டு. ரிஸ்கி லிஸ்ட் தான் வைப்பேன்ட்டு. கியூபிக்கு பேஸ்ட்டு, மூன்றாவதாக டைனெக்ஸ், மூணுமே ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் சார். எஸ்எம்ஹெச் சார். எஸ்எம்ஹெச் எனக்கு தெரில. பட் ஆனால் வந்து 3 முறை உங்களுக்கு கேபிட்டல் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துச்சு. அது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கேபிட்டல் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு விடலாம். ஸ்டோரேஜ் காயின் தான், எப்படி போகும்னு தெரியல, பார்க்கலாம். காயின் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. எனிஒன் சார். எனிஒன் பிரைவேசி பேஸ்ட்ல பெஸ்ட் காயின் அதாங்க. டிபின்லயும் வரும், பிரைவேசி பேஸ்ட்லயும் வரும். பிரைவேசியில் பெஸ்ட் காயின் எனிஒன் தான் இப்போ இருக்கிறதுல. அது என்ன பிரைஸ் மார்க்கெட் கேப் தெரியல எனக்கு. அது சப்ளையும் கம்மி தான். பட் ஆனால் எனக்கு இப்போ பெருசாக நான் ஃபாலோ பண்ணல, அதனால எனக்கு அதிகமாக அதை பற்றி இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஓகே சார். வெராசிட்டி அதோடைய ஆல் டைம் ஹை ரீச் ஆக சான்ஸ் இருக்குங்களா சார்? ஸ்டேக்கிங்கில் போட்டு வச்சுட்டு மறந்துட்டேன் கடக்கு, அதனால விட்டுட்டேன். நான் அது நோண்டதே இல்லை வேற வேலெட்ல. ஹீரோஸ் ஆஃப் மாவியா சார். இந்த ஹீரோஸ் ஆஃப் மாவியா வந்து பேஸ் டிஐ செயின்ல வச்சுக்கலாமா சார்? வச்சுக்கலாமே சார். பேஸ் டிஐ வந்து ரிஸ்கி செக்டர். பேஸ் டிஐ இல்ல சார், பேஸ் செயின் சார். பேஸ் டிஐ காயின் வேற, பேஸ்ன்றது செயின் வேற சார். காயின் பேஸ் செயின்.
BASE சார். அது பேஸ்ட்ன்றது காயின் பேரு சார். ஓகே. அப்ப அத செயின்ல வச்சு மாவி வந்து அதுல வச்சுக்கலாம். அதுலயும் வச்சுக்கலாம், ERCலயே வச்சுக்கலாம். இதுல ரெண்டு செயின்ல தான் இருக்கு. அது ERCலயும் இருக்கு, பேஸ் செயின்லயும் இருக்கு. பேஸ்ட் வேற, பேஸ் வேற. கேஸ் ஃபீஸ் அதிகமா போகுது சார். ERC மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேஸ் ஃபீஸ் அதிகமா போகுது சார். நிறைய பல்கா எடுத்துட்டு போனீங்கன்னா ERCல கொண்டு போங்க. சும்மா கம்மியா கொண்டு போனீங்கன்னா பேஸ்ல கொண்டு போங்க. ஓகே. சரி, இப்போ என்கிட்ட வந்து அல்கோவும் ஃப்ளக்ஸும் இருக்கு சார் கையில. ஓகே. இப்போ அதை நான் இப்போ சேல் பண்ணிட்டு, இப்போ ஆக்சுவலாக பிரேக் ஈவன் இப்போதான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வாங்க அந்த ஃபுட்பால் டைம்ல வந்து இது வேர்ல்டு கப் நடந்தது பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் வந்து. ஆமா, இப்போதான் பிரேக் ஈவன் வந்திருக்கு ஆல்கோவும் ஃப்ளக்ஸும். ரெண்டுத்தையும் வித்துட்டு கோ ஃபார் வந்து RWல வந்து ரியோ போலாமா இல்லைன்னா நாக்கா போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதை கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து எக்ஸ் கொஞ்சம் அதிகமா நிறைய எக்ஸஸ் கிடைக்கும். புது நேரேஷன் எக்ஸஸ் கிடைக்கும். உண்மைதான். சோ அதனால நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஐ கோ ஃபார் ரியோ ஆர் நாக்கா அப்படி இல்லைன்னா மாவியா போலாமா? அது மூணுதுல கன்ஃபியூஸா இருக்கு. ரெண்டு கேமிங்கும் ஒரு RWA செக்டர்னு சொல்றீங்க. நீங்க உங்களோட விருப்பம் தான். யுவர் சாய்ஸ், அது யுவர் பிரெஃபரன்ஸ். ஓகே. ஐ மீன் இப்போ மல்டிபிள் எக்ஸ்ன்னு போகும்போது அந்த மாதிரி யோசிக்கிறேன். எப்படி? உண்மைதான். நீங்க போற பாதை கரெக்டான பாதை தான், பண்ணலாம். Getting into older narration, get into a newer narration with a lot of FOMO இருக்கக்கூடியது. அதுல நிறைய பேர் அதுக்குள்ள வரக்கூடிய ஆட்கள் நிறைய இன்னும் புல் பண்ணிட்டு வரதுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல போறது நல்ல விஷயம் தான். போகலாம். ஓகே. ஏன்னா பிகாஸ் வந்து இப்போ ஆல்கோலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி பில்லியன் பிடிச்சாச்சு மார்க்கெட் கேப். ஆமா, இதெல்லாம் பில்லியன் பிடிச்சா $15 கிட்ட போயிடும். ரியோ எல்லாம் நாக்கா போனாலும் அந்த பிரைஸ்க்கு போயிடும். $10 கிராஸ். அதனால நம்ம அதுக்கு அதை நம்ம அதை ஸ்வாப் பண்ணிக்கலாம்ல சார்? பண்ணலாம். குட் ஃபார் தட். சரி, ஓகே, தேங்க்யூ. பட் எதுல பண்றது உங்க வெங்கடேஷ், சென்னையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். பெண்டல் வந்து நான் வாட்சஸ்ல போட்டிருக்கேன் ஆக்சுவலா ஒரு 2-3 months முன்னாடி. 2.6 2.7 ஆட் பண்ணிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ எவ்வளவு இல்ல என்ட்ரி எவ்வளவு சார்? இப்போ அதாவது ஹிண்ட் அதாவது இல்ல வாங்குனீங்களா? இப்போ இல்ல ஜஸ்ட் வாட்ச் தான் போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்னால வாங்க முடியல. அவ்வளவு சீப்பா இருந்துச்சு, வாங்கிருக்கலாமே. விட்டுட்டேன் சார் நான். இப்ப தெரியல எவ்வளவு கீழே வரும்னு தெரியல சார். இனிமேலாம் அந்த பழைய ரேஞ்சுக்கு வருமானு தெரியல சார். அதான் பழைய ரேஞ்சுக்கு வராது. டிவி எல்லாம் நல்லா இருக்காதுல்ல. RWA செக்டர்லயும் வருது, LST லிக்விட் ஸ்டேக்கிங்லயும் வரும் அது. அதனால அவ்வளோ கீழே டிராப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரீஸ்டேக்கிங் வந்து பெருசா டிராப் ஆகல அது. ஓகே ஓகே சார். அப்புறம் உங்களுக்கு பேஸ் செயின்ல நான் உங்கள்கிட்ட பின் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்ல. அது நீங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஐ மீன் நம்ம ஏதாவது டாப் 3 காயின் சொல்லுங்க சார் பேஸ் செயின்ல அப்படின்ட்டு. அப்புறம் நீங்க பிஸியா இருந்தீங்க, அப்புறம் ரிப்ளை இல்ல. அதுவும் நீங்க இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பேஸ் செயின் வந்து ரிஸ்கில வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. பேஸ்ட் வேற பேஸ் செயின் வேல்யூ சார். முதல்ல ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கங்க சார். கிரிப்டோல பேஸ்ட்ன்றது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு AI ப்ராஜெக்ட். பேஸ்ன்றது காயின் பேஸோட செயின். அது ERC செயின், BSC செயின். பேஸ் செயின் தான். நீங்க ரிஸ்க்ல வச்சு எனக்கு பேஸா ரிஸ்க்ல வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை சார். பேஸ்ட் ஏஐன்னு ஒரு ப்ராஜெக்டை தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அதனால தான் நான் அன்னைக்கு நீங்க உங்க ரிப்ளையை நான் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே 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 சொல்லுங்க. ஓகே. அதுல வந்து நான் ஒரு 5 days பார்த்துட்டு இருந்தேன் நான். பேஸ் செயின்ல காயின்ஸ், அந்த ஆரோ, அதுக்கப்புறம் வந்து மூன்வெல். நேற்று நான் சும்மா செக் பண்றதுக்கு வெல் அனுப்பிச்சிருந்தீங்களோ? வெல்ல வந்து நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து வெல்ல வந்து தேர் கிவிங் விசா கார்டு. ஓகே. ஸோ கிரிப்டோ வந்து P2P வெல் எடுக்கிறது பதிலாக வந்து தேர் USDC கன்வெர்ட் பண்ணி விசா கார்டை அனுப்புறாங்க. ஸோ அது வழியாக நம்ம வந்து அமேசான்லயோ இல்லை வந்து இங்கே எனிவேர் இந்த வேர்ல்டு நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படின்ட்டு. யாராவது இது மாதிரி யூஸ் பண்றாங்களா? இதனால நமக்கு என்ன டிராபேக்ஸ்? பட் ஆனால் நேற்று நான் செக் பண்ணதுல முடிஞ்சு சார். நான் இங்க சென்னையில இருக்கேன். இங்க எல்லாம் மாத்த முடியாதுங்க. இல்ல அது ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. மூன்வெல்ல பாத்தீங்கன்னா வந்து ரிஸ்கா தாங்க இருக்கும். அதை பண்ணாதீங்க. அப்படியே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். அதை பண்ணாதீங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அதை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து CROல போன புல்லுலயே போட்டுட்டான். போட்டு நீ எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு கார்டு. அதுல 1க்கு 4 விதமான கார்டு, கலர் கலரா கார்டு, பிளாட்டினம் கார்டு, கோல்டு கார்டு, இந்த கார்டு அந்த கார்டு நிறைய கொடுத்தாங்க. போன வாட்டியே நிறைய முறை இந்தியாவில் அவங்க கொடுக்கல. அவங்க இங்க வந்து கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா கொடுக்கல. இவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் ரிஸ்கியர் ஒன், டோன்ட் டு இட். ஓகே ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சந்தோஷ் சார், காங்கேயத்துல இருந்து. சொல்லுங்க. உங்களுக்கு போர்ட்ஃபோலியோஸ் கூட சார் எப்ப இருந்து சார் செல் பண்ண ஆரம்பிக்கலாம்? நீங்க ஈத்திலேயே 20 மேல வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நீங்க செல் பண்றதுக்கு ஜாலியா இருப்பீங்க, நான் சொல்றேன். ஓகே சார். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் குறைச்சிட்டேன் சார். இப்போ 20ல இருந்து 10 குறைச்சிட்டேன். இப்போ டம்ப்ல கூட ஈத்துல இருந்து கொஞ்சம் நாக்கா ரியோ அண்ட்
டியா சொன்னீங்க இல்லையா, ஓகே 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 அதெல்லாம் மாத்திட்டேன் சார். ஸோ சொல்கிறேன் நான் சொல்கிறேன். ஓரளவு ஓகே சார். ஷியோர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நான் பிடிசி அது மாதிரி ஒரு 15 lakhs ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அது வந்து ஒரு 1x கொடுத்துருச்சு. ஹலோ, கேபிட்டல் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. 1 lakh 1.2 1.5 இருக்கும் போதும் 1.05 இருக்கும் போதும் கொஞ்சம் கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. எல்லாரும் அப்பதான் கொஞ்சம் நிறைய ரீட்டைலர் செல் பண்ணாங்க. ஓகே, நான் கீழே இறக்கத்துல வாங்கிக்கலான்ட்டு ஃபுல்லா சேல் பண்ணாதீங்க. கேபிட்டல் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. 120% இருக்கு. அதுல இருந்து கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ பம்ப் ஆயிட்டு தான் இருக்கு. 1 lakh டச் பண்ணிடும். இப்போ கொஞ்சம் கிராஸ் பண்ணி போக அப்போ கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம கீழே இருக்க காயின்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா பிடிசி இங்கிருந்து அதிகபட்சமா 1x எல்லாம் போறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அப்படியே போனாலும் 1x போகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாது. மற்ற காயின்ல போட்டீங்கன்னா ஒரு 5x 10x பார்க்கலாம். அது சாலிட் அசெட்னு பிடிசி வச்சுக்கோங்க. கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிட்டு அதை நீங்க வேலெட்ல வச்சுக்கோங்க. எந்த எக்ஸ்சேஞ்சும் வைக்காதீங்க. ஓகே சார், நான் அதான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியோ, டிஏஓ அண்ட் நாக்கா இந்த ஒரு 3-4 காயின்ல மட்டும் போடலாம். ஓகே 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 தேங்க்யூ சார். இப்போ எனக்கு ரியோ பத்தின ஒரு லாஸ்ட் டவுட் சார். ஆக்சுவலி இது வந்துட்டு ரியோ வந்துட்டு 55 மில்லியன் சப்ளை இருந்தது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அது வந்து 1 பில்லியன் மார்க்கெட் கேப்போட பார்க்கும்போது அரௌண்ட் $20 மாதிரி வந்துச்சு. ஆனால் இப்போ கரண்ட்லி வந்துட்டு நம்ம சர்க்குலேட்டிங் சப்ளை போய் பார்க்கும்போது காயின் மார்க்கெட் கேப்ல பார்த்து 122 மில்லியன் சர்க்குலேட்டிங் சப்ளைல காட்டுது. அவ்வளோலாம் கிடையாது. எக்ஸாக்டா நான் சொல்றேன். இப்போதைக்கு அதோட சர்க்குலேட்டிங் சப்ளை 58 மில்லியன். இதுதான் 58 மில்லியன் தான் அதோட சர்க்குலேட்டிங் சப்ளை. ஏப்ரல் மாசம் 2025 அது 60 ஆகும். 2026 ஏப்ரல்ல 69 மில்லியன் தான் வெளியில வரும். ஸோ அப்போ அப்படி வச்சு கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் அதோட சப்ளை. 37 வருஷம் ஆகும் ரிலீஸ் ஆகி வரதுக்கு. அப்படிலாம் சும்மா இஷ்டத்துக்கு அது காயின் மார்க்கெட் கேப்ல பாதி டேட்டா தப்பா தான் இருக்கும். இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே சார், அதுதான் சார் எனக்கு கொஞ்சம் 58 மில்லியன் தான் அதோட சப்ளை. இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு காயின் கெக்கோ தான் சார் பெட்டர். இதுலயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ரெண்டுத்துலயும் பாக்குறதோட டைரக்டா டீம்லயும் இதுல போயிட்டு கரெக்டா பாக்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட். எஸ் சார். ஆமா சார். ட்ரையாஸ் வந்து நான் கம்மியா தான் சார் வச்சிருக்கேன். இப்போ பை பண்ணலாமாங்க சார்? பண்ணலாம். இப்பதான் பிலோ 10ல 4ல தானே இருக்கு. ஓகேங்க சார். ஓகே சார். இப்போ கொஞ்சம் பம்ப் ஆயிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. சார் எஃப்இடி வந்து எவ்வளவு போகும் எதிர்பார்க்கலாம் சார்? ஆக்சுவலா எஃப்இடி அதாவது ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப கன்விக்ஷன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா டிஏஓ, எஃப்இடி, நியர், ரெண்டர், ஆகாஷ், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் எனக்கு அது எப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஒழிய லாங் டேர்ம்னா ஃபுல்லாக நான் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஷார்ட் டேர்ம்னா வந்து உடனே இப்போ வாங்கி வைக்கிற மாதிரி கிடையாது. சும்மா வாங்குவோம், ஒரு 1x 2x கிடைச்சா வித்துட்டு போகிற மாதிரி தான் மற்றதெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஒழிய மற்ற ப்ராஜெக்ட்ஸில். இந்த மேஜராக இந்த ப்ராஜெக்ட்ஸை மட்டும் தான் எப்படி பண்ணுவேன்னா நான் லாங் டேர்முக்கு வச்சுருப்பேன். அதான் புல் பீக்கில் வைக்கிற மாதிரியோ அல்லது அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட்டில் போய் விற்கணும்னு பார்க்குறது இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். அந்த ப்ராஜெக்ட்டில் எஃப்இடி ஒன்று 5x. இப்போ இங்கேருந்து 5x ஈஸியாக பண்ணிட்டோம். ஈஸியாக பண்ணுவோம் சார். A1 காஸ்பா எவ்வளவு போலாம் சார்? என்னங்க? A1 காஸ்பா கேஸ்பா தானே? ஆமாங்க. கேஸ்பா வந்து ஒரு நல்ல பிளேஸ்க்கு தான் போகணும். பட் இன்னைக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அதை பற்றி தான் பேசணும். ஒருத்தர் கேட்டார். $1 அது ரீச் ஆகணுங்க மினிமமா. ஏஇ விவோ ஏஓ என்ன ப்ராஜெக்ட்? ஏஇ விவோ தெரிலங்க. அந்த ப்ராஜெக்ட் நான் பார்த்தது இல்லைங்க சார். பைனான்ஸ் இன்வெஸ்டர் ப்ராஜெக்ட் இல்லை, நான் பார்த்ததில்லை. பார்த்துருந்தா நான் சொல்லுவேன். எனக்கு தெரில. ஏஇ எல்ஓன்னு ஒன்று இருக்கு, ஏஇ விவோன்னு இருக்கு. ரெண்டுமே நான் பார்த்ததில்லை சார். இப்போ எக்ஸ்ஆர்பி வந்து RLUSD இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தானுங்க சார். அது ஹலோ சார், கேட்குதுங்களா? கேட்குது. சார், RLUSD வந்து லான்ச் பண்ணியிருந்தானுங்க. அது வந்து எப்படி சார் எக்ஸ்ஆர்பிக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியரா இருக்கும்? எவ்வளவு சார் எக்ஸ்ஆர்பி வந்து புல் ரன்ல பார்க்க முடியும் பீக்கா? சார் இங்கேருந்து அதிகபட்சம் போச்சுன்னா இன்னொரு 1x பண்ணும் சார், அல்லது 2x பண்ணும். அதுக்கு மேலாம் பண்ணாது சார். சப்ளையை குறைச்சா தான் உண்டு. பெரிய சப்ளை இருக்கக்கூடியது. மார்க்கெட் கேப் மார்க்கெட் கேப் போகும். அரௌண்ட் 60% தான் சார் சர்க்குலேஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 60 50% 60 இருக்கட்டும். பட் மார்க்கெட் கேப்ன்றது இப்பயே பெரிய மார்க்கெட் கேப் தான். அது இருந்து பிடிசி எல்லாம் பெருசா போய் டாமினன்ஸ் எல்லாம் 40% கீழே வந்துச்சுன்னு சொன்னா தான் இதோட டாமினன்ஸ் அதிகமாச்சுன்னு சொன்னா பெரிய லெவல்ல மூவ் ஆகும். எவ்வளவு மூவ் ஆகுன்றதான் பார்க்கணும்.
ஓகே ஓகே சார். பிகாஸ் நம்ம ட்விட்டர்ல ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அன்ரியலிஸ்டிக் டார்கெட்டை விட்டு அடிச்சு நொறுக்குறானுங்க சார் அந்த எக்ஸ்ஆர்பி. அந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் டார்கெட் வந்துச்சுன்னு சொன்னால we are nearing a big ரேலின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒண்ணு இன்னொன்னு வந்து அதே மாதிரி ரொம்ப அதிகமா இந்த மாதிரி $500 $400 பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா வெளியில வந்துடணும்னு அர்த்தம் அந்த ப்ராஜெக்ட் விட்டு. சார் சில பேர் என்ன பேசுறாங்கன்னா வந்து பிட்காயினே ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ்ஆர்பின்ற மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசும்போது அந்த கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி அதுக்குன்னு ஒரு அளவுக்கு அதாவது ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிதான் இருக்காது. கனவா இருந்தாலும் சார் 400 500 கூட ஓகேன்றலாம் சார். அவனுக்கு பேசுறது அதை விட பயங்கரமா இருக்கு சார். அதை விட அதிகமா சொல்றது 589 ஒரு வேல்யூ போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சிரிப்பேன் அதை பார்த்த உடனே. ரூபாயானா இல்ல டாலர் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருந்தது. ஓகே தரல எனக்கு. ஓகே ஓகே சார் சரிங்க. சார் இப்போ ரியோ இப்போ கரண்ட் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கலாமா சார்? எடுக்கலாமேங்க. $1 தானங்க இருக்கு. 60 சென்ட்ஸ் 70 சென்ட்ஸ் வந்துட்டு போகுது எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏறி போகும்போது தான் வந்து கேக்குறீங்க. 3 நாளைக்கு முன்னாடி 76 74 71 டச் பண்ணிட்டு போச்சு. இன்னைக்கு 95க்கு போய் நிக்குது. இப்ப கேக்குறீங்க இந்த பிரைஸ்ல எடுக்கலாமான்ட்டு. கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. முன்னாடி எடுத்துருந்தேன் சார். தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன் ரியோ ஓரளவுக்கு. விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் இல்ல மேற்கொண்டு எடுக்கலாமா என்னன்ற கீழே வந்ததுன்னா எடுங்க. எப்பெல்லாம் கீழே வருதோ அப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. when you ever book some profit put some money into ரியோ also. ஓகே அப்படி பண்ணுங்க சார். சொல்லுங்க. சார் திருப்பி மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? தெரியலங்க இப்போதைக்கு. ஏன் மறுபடியும் கிராஷ்? உங்களுக்கு பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க. இல்ல சார் பயமா இருக்கு சார். திருப்பி மார்க்கெட் கிராஷ் ஆகும். பயப்படக்கூடாதுங்க. பயப்படுறது வந்து இதுக்குள்ள வரவே கூடாது கிரிப்டோக்குள்ள. முடிஞ்சதுன்னா அமௌண்ட் ரெடி பண்ணி வைங்க. கிராஷ் வந்துன்னா உள்ள போட்டுடலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒன்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கிரிப்டோ இஸ் லைக் கிராவிட்டி. வாட் யூ த்ரோ அப். எதை தூக்கி எறிமோ அது மேலே எவ்வளோ ஹைட் அவ்வளோ ஹைட்டு போயிட்டு மறுபடியும் கீழே வந்தே தீரும். அப்படிதான் கிரிப்டோ மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும். கிராவிட்டி மாதிரி தான். நீங்க பந்தயத்தையோ கல்லையோ பந்தயோ தூக்கி மேலே அடிங்க, அந்த அளவுக்கு மார்க்கெட்டும் மேலே போகும். அந்த காயினும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அப்படியே வானத்துக்கு போயிடாது. அது அப் டூ தி மூணு மணி அதெல்லாம் போகாது. போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து கீழே போடுறோம். அதை விட வேகமா கீழே உழுவத்தான் செய்யும். அப்படிதான் இருக்கும் மார்க்கெட். கிரிப்டோ மார்க்கெட் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதனால இதெல்லாம் சகஜம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு. எனக்கு சார் அதுக்கு என்ன காரணம்? 10x கிடைச்சா அப்படியே விக்கிறோமா இல்லையா? ஆமா, அது விக்கிறவன் புத்திசாலி. இன்னமும் வேணும்னு உட்காந்துருப்பாங்க. அதுதான் கொடுமையா இருக்கும். 10th பேத்தட்டிக் திங் இஸ் தட். நான் நிறைய பேர்ட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அன்னைக்கு. நான் சொன்னேன், நான் ரொம்ப சீரியஸாவே சொன்னேன், நீங்க வைக்க மாட்டீங்க என்ன. எப்படி சார் நீங்க வைக்க மாட்டீங்க என்ன? மறுபடியும் சொல்றேன், வைக்க மாட்டீங்க என்ன. உங்களுக்கு 10x கிடைச்சாலும் வைக்க மாட்டீங்க. எப்படி சார் நீங்க பாருங்க வேணான்னு. இன்ன வரைக்கும் அவர் என்கிட்ட பேசல. மறுபடியும் நான் கண்டிப்பா வைக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சைக்காலஜி பேசும்போதுமே அவங்க வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு எனக்கு புரியும். ஸோ அந்த ஃபோமோ கிரீடுன்றத ஒரு பேச்சிலேயே தெரிஞ்சு எனக்கு. அதனால நீங்க வைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன் நான். சார் இந்த வசீரெக்ஸ் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? தெரியலங்க. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிடைச்சிச்சுன்னா பெரிய லக் உங்களுக்கு. அதுல இருந்து பணம் கிடைக்கலன்னா ரியலி சாரி பீப்புள். இல்ல சார் இந்த ஸ்டாக் விழுந்துட்டு இருக்கு சார். வசீரெக்ஸ் ஏங்க அதுக்குள்ள போறீங்க? உழுவுற கத்தியில போய் எதுக்கு நீங்க தலையை விடுறீங்க, கையை விடுறீங்க? ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்ல. 1000 வசீரெக்ஸ் வாங்கி வச்சு ஏன் 1000 வாங்குறதுக்கு வேற ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதோ ப்ராஜெக்ட்ஸ் போக வேண்டியது. 1000 வாங்கி என்ன ஒன்னு $5 $10 போகுது. அதுக்கு 1x கிடைக்கிறா வேற ப்ராஜெக்ட்ஸ்ல 1x கிடைக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்காங்க. ஏங்க உழுவுற கத்தியில போய் வைக்கிறீங்க? அது ஏற்கனவே தெரிஞ்சே அதுக்குள்ள போய் தலைய விடணுமா? நீங்க தான் என்கிட்ட 2 தடவை கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு மெசேஜ்ல. வசீரெக்ஸ் டோக்கன் வாங்கட்டான்ட்டு. ஐம் நாட் ஷுர். எனக்கு யாரும் 2 பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். விட்டுருங்க. ஏன் அதுல போய் உழுவுறீங்க? சார் இல்ல சார், ஒரு சில பேர் வந்துட்டு சொலானோ மாதிரி வந்துட்டு வசீரெக்ஸ் ஐயோ பெர்ஃபெக்ட்டான பிரைஸ்ல வாங்குறேன் அந்த மாதிரிலாம் என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. அவங்களே வாங்கி வசீரெக்ஸோட ரெபுடேஷன் ரொம்ப ரூயின் ஆச்சு சார். இன்டர்நேஷனல் லெவல்லே வசீரெக்ஸோட அதை விட ஒரு கேவலமா பேசுற அளவுக்கு அதை ஒரு காயினாவே எவனும் மதிக்கிறது இல்ல. ஒரு எக்ஸ்சேஞ்சாவே எவனும் மதிக்கிறது இல்ல. அதை போய் ஏங்க வாங்கிட்டு இருக்காரு? ஏற்கனவே தெரியுது. அதை மாதிரி தான் டொர்னாடோ கேஷ்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு என்னமோ இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி.
செல்சியஸ்னு ஒன்று இருந்துச்சு. எல்லாமே எனக்கு இருக்கிற FTX. தெரியாமல் போயிடுச்சு. எஃப்டிஎக்ஸ் அதை விட்டுருங்க, அது பெரிய ஸ்கேமு. ஸோ அது மாதிரி இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி திருட்டு போன ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் போனதுலாம் அதுக்கப்புறம் பெருசாக எந்திரிக்கவே இல்லை. அதனால ஏன் மறுபடியும் அதில் போய் தெரிஞ்சே ஏன் நம்ம போகணும்னு தான் கேட்குறாங்க. அதாவது எல்லாரும் பயப்படாம வாங்கணும், இது பயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் அது ஒண்ணுமே இல்லாத ப்ராஜெக்ட். அப்பயும் அதில் போறீங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வாங்குறது உங்க இஷ்டம். சார் 00 ப்ரோட்டோகால் ஒன்று ஒயிட் பேப்பர் அமைச்சிருந்தேன் சார், பார்த்தீங்களா? ஹை பர்ஃபார்மன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் வித் ஹை பேண்ட்வித் லோ லேட்டன்சி. தெரியல, நான் சரியா கவனிக்கல. உங்க பேர் என்ன? நவீன். நவீன். எப்போ அமிச்சிங்க? ஒரு 1 வீக் முன்னாடி அமிச்சிங்களோ? 2 வீக்ஸ் முன்னாடி அமிச்சிருக்கேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த டேக் பண்ணுறது. ஓகே ஓகே, நான் பார்க்குறேன் சார். கேஐபி ப்ரோட்டோகால் எனக்கு ஏரியர் 25%. நான் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லிட்டேன். 10 நாளுக்கு முன்னாடியே வீடியோவும் போட்டேன். மார்க்கெட் கேப் ஏதாவது ஐடியா? அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் தாங்க, நாட் ஃபார் லாங் டேர்ம். போட்டமே 2 கழிச்சு வெளில வந்துடணும், இல்லைன்னா கேபிட்டல் எடுத்துட்டு மீடியா விட்டுறணும். நான் என்ன கேபிட்டல் எடுக்கல, இப்போ தான் ஒரு 25% பம்ப் ஆயிருக்கு. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ட்ரேட் பண்ணுங்க ஓரளவுக்கு, அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு. 0023 வருது, 002627 போகுது, அவ்வளவுதான். அந்த ப்ரைஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் டெய்லி தான் போறது இல்லை, 2 நாளைக்கு ஒரு தடவை போகுது. நான் ஏர்ட்ராப் ஃபார்ம் பண்ணேன் சார். புரியல. கிப் ப்ரோட்டோகால் நான் ஏர்ட்ராப் ஃபார்ம் பண்ணேன் சார். ஓ சரி 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 சரி, ஓகே. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? எனக்கு நான் ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருந்தேன் சார். எனக்கு 81,000 டோக்கன்ஸ். பரவாயில்ல, நைஸ் நைஸ். 81,000 தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு $1,000 கிட்ட இருக்குது. 3,000 இல்ல சார், $3,000. ஓகே சார். ஐஎம்எக்ஸ் காயின் அன்லாக் இருக்குன்னு சொன்னீங்க சார், போட்டிருக்கீங்க ஸ்டேட்டஸ்ல. ஆமா, இப்போ அது வெயிட் பண்ணி வாங்கலாமா சார்? இப்போ பண்ணுங்க, எடுக்கிறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்க. காயின் அன்லாக் போது கொஞ்சம் கீழே ப்ரைஸஸ் வந்து வரும், சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் குறையும், கொஞ்சம் ப்ரைஸ். காயின் அன்லாக் வாங்கிக்கோங்க சார். அப்போ வாங்கிக்கோங்க சார். கணேஷ் பேசுறேன் சார். சார் ஆர்பிஎன்டி எந்த பிரைஸ்ல சார் என்டர் ஆகலாம்? ரெட் பெல்லி 2 நான் வந்து 17 போட்டு பார்த்து ஒழுகல. நான் அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து அவர் ஒருத்தர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார் பாருங்க. அந்த பாலிசி தான் நானும், அதைத்தான் நானும் பண்ணேன். பிளஸ் இன்னொன்னு, எங்களுக்கு வெளியில எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அதெல்லாம் சின்ன சின்ன பை, குட்டி குட்டி பையா அதில் பை பண்ணிக்கிட்டே வந்து இப்போ வரைக்கும் பை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அந்த பிரைஸ்க்கு ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். 19லயும் போட்டு வச்சிருக்கேன், 17லயும் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா 19ல 1 மில்லியன் ஆர்டர்ஸ் இருக்கும் பாருங்க, 1 மில்லியன் இது போட்டிருப்பாங்க ஆர்டர்ஸ்ல இருக்கும். 19 அது என்ன ஸ்ட்ராட்டஜி சார்? எது அவர் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி? என்ன ஸ்ட்ராட்டஜி? லோல வாங்கி ஹைல வைக்கிறது டெய்லியுமே. அவ்வளவுதான் 24ல வாங்குறாரு, 26 27ல வைப்பாரு. ஒரு $1000 அதான் $1000 வச்சு ரொட்டேட் பண்ணிருப்பாரு. $3000 எடுத்துட்டேன்னா $1000 வச்சு ரொட்டேட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வர்றதை வச்சு அப்படி அதுலயே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கனால அப்படி அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதும் நல்ல பாலிசி, அதை பண்ணிக்கோங்க சார். இன்னொரு கொஸ்டின் சார். ப்ளே வந்து இப்போ வாங்கலாமா சார்? அது நல்லா டெப்த்ல தான் இருக்கு. 05 வந்துட்டானே, 03 வந்தானே சார். 03 வந்தான், அப்ப விட்டேன். ஆனா 01 தான் அவனோட லான்ச் பிரைஸ். நல்ல ஒரு அவனுக்கும் நல்ல பூம் இருக்கு, நல்ல இதுதான் இருக்கு. ஆனா பெருசா என்ன யாருக்கும் தெரியாம இருக்கு அந்த ப்ராஜெக்ட். ஆமா ஆமா, அது ஒண்ணு டார்க் ஹார்ஸ் மாதிரி ப்ளே. அந்த ரெடி ஜின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுல்ல, அதை வந்து ரீபிராண்ட் பண்ணி ரீநேம் பண்ணிட்டான் பிளேன்ட்டு. பழைய ப்ராஜெக்ட்னா முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி வரப்போகுதுன்னு பெருசா எல்லாரும் பேசிட்டு இருந்தானுங்க. சடன்லி அதை என்ன பண்ணிட்டான்னா ரீநேம் பண்ணி பிளேன் ரிலீஸ் பண்ணிட்டான். பேஸ் எக்கோசிஸ்டம்ல வரும். பேஸ்ல இருக்கு. ஆமா, யூனிஸ்வாப்ல தான் இருக்கு. பேஸ்ல ஏரோட்ராம்ல இருந்துச்சு. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தா ஏரோட்ராம்ல அங்க காட்டல, காயின் ஜெக்கோல இது எடுத்துட்டான். ஏரோட்ராம்ல என்னன்னு தெரியல. சரி நான் பாக்குறேன். அதனால 3 வந்துச்சு. எமீத். ஓகே ஓகே சார். எமீத் ப்ரோட்டோகால் பாத்தீங்களா சார்? எமீத் நீங்க தான் அனுப்புனீங்களா? இல்ல, நான் சொன்ன லாஸ்ட் ஏம்ல சொன்னேன் சார். யாரும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, நான் என்ன அதை பார்க்கல. இப்போ யாரும் அனுப்பியிருக்காங்க, நான் யாரும் என்ன இதை அனுப்பியிருந்தாங்க, நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா சத்யன்? இல்ல அது இது பினான்ஸ்ல இது பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அது NFT பேசிஸ். நீங்க அனுப்புனீங்களா இல்லாட்டி சத்யன்? இல்ல நான் அனுப்பல. யாரும் அனுப்பி லிக்விட் ஸ்டேக்கிங் சார், மென்டல் ஃப்ரெண்ட் நெட்வொர்க் கூட யாரும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு இந்த வீக்ல தான் அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சரியா பார்க்கல, அதை பார்த்துட்டு வேணா சொல்றேன். சரி சார்.
ஓகே சார், தேங்க்யூ. டிஏஓ இறங்கவே மாட்டேங்குது சார். ஏங்க டிஏஓ இறங்கிட்டு தானே போகுது. 430 வந்துச்சு, 435 வந்துச்சு, 445 வந்துச்சு, மறுபடியும் 500க்கு போயிடுச்சு. அதுவும் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தானே இருக்கு. எவ்வளவு போகும் சார் இன்னொன்று மேக்ஸிமம் முக்கியமானது அதில் இன்னொன்று சொல்லிடுறேன். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ ப்ராஜெக்ட் எடுத்தாலே ஒரு பர்டிகுலர் கம்பெனியை வந்து நான் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவானுங்க. நீங்கள் எந்த ஏஐ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் வி ஆர் அண்டர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் என்விடியாமானுங்க. ஆனால் இது அதாவது நான் வந்து என்னோட வெப்சைட்டில் கூகுள் பேரை போட்டுக்கிறது ஈஸி. ஆனால் கூகுள் வெப்சைட்டில் என் பேரை போட வச்சா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த என்விடியா வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டிஓஓ பேர் இருக்கும், போய் பாருங்க. என்னுடைய வெப்சைட்டை போய் பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 4000 5000 போகுமா சார் புல் ரன்ல? 10x வரைக்கும் போக சான்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டேனே. சார் டீட்டா வந்து Q1 Q1 எண்ட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீட்டா டைனமிக் டாவ் தானே? ஆமா. 64 Q1 சப்நெட் வந்துருச்சு. மறுபடியும் அந்த சப்நெட் இன்க்ரீஸ் பண்றானுங்க. இருக்கு, நிறைய நியூஸ் இருக்கு அவங்களுக்கு. சார் இப்போ இந்த சப்நெட் இன்க்ரீஸ் பண்றதுனால இந்த டாவ் ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கறதுனால அந்த ஹால்விங் டேட் பின்னாடி போயிட்டே இருக்கு சார். ஓகே 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 ஓகே. அதை நான் என்ன செக் பண்ணல, பார்க்கணும். ஆக்சுவலி செப்டம்பர் 25ல ஹால்விங் இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹால்விங். ஆமா, இப்போ 2026 காட்டுது சார். அப்படியா? அது டிசம்பர் டு ஹால்விங் ஆச்சுன்னா நமக்கு சப்ளை குறையும், வெளியில வர எமிஷன்ஸ் குறையும். எமிஷன்ஸ் குறைஞ்சிச்சுனாலே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அதை செக் பண்ணணும். லெட் மீ செக் இட் அவுட் அண்ட் கெட் பேக் டு யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற என்ன இருக்கா சார்? நான் ஒரு நியூ ஜாயினிங் சார். ஓகே. இப்போ இந்த 1 மந்த்தா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற வரைக்கும் சார், உங்களோட வீடியோஸ் பார்த்த வரைக்கும் ஒரு 3 காயின் வந்து நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். ரியோ, நாக்கா, டிஏஓ. ஸோ இந்த 3 எனஃபுங்களா சார் இந்த ஃபுல் ரன்னுக்கு? நிறைய வாங்கணும் சார், பட் இருந்தாலும் மேஜரா இந்த 3 மேஜரா வச்சுக்காங்க. ஆனா வந்து நல்ல ரேட்ல வாங்குங்க. அது வந்து அதாவது நான் மறுபடியும் சொல்லுவேன், வாங்குற நேரம், வாங்குற ப்ராஜெக்ட், வாங்குற விலை, இது 3மே சரியான விலையில சரியான நேரத்துல சரியான ப்ராஜெக்ட்ல வாங்கினீங்கன்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதை மட்டும் வாங்கணுமேன்றதுக்காக தபதமான நான் சொல்லிட்டேன் யார் சொன்னாலுமே அதுதான், இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கலாம் வாங்காதீங்க. அந்த ரேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆர்பிஎன்டிலாம் நான் சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை, உட்காந்துட்டு தான் இருந்தேன், ட்ரேட் தான் பண்ணேன், உட்காந்துக்கிட்டு தான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே தான் வந்தேன். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லாக ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதாவது காசே எல்லாம் வாங்குற மாதிரி ஆர்பிஎன்டி ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு இருந்தேன். அது மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி வெயிட் பண்ணி வாங்குங்க. சார் நீங்க ஏஐ ஏஜென்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி வீடியோ போட்டிருந்தீங்கல்ல சார்? அது ஆல்ரெடி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்மே வந்து பம்ப் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. அதான் சார், இப்ப அந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே ஏறி இருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல என்ன? புதுசு நிறைய வந்துகிட்டு, இப்ப எடுத்த உடனே அதான் சொன்னேன், புதுசா டெய்லி ஒரு 10-20 வந்துகிட்டு இருக்கு, போய் பாருங்க. எவ்ரி டே 10 to 20 thousands ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்கு. என்ன சொல்ல போனா டிஓஓலயே ஒரு ஏஜென்ட் ஒன்று வருது, போய் பாருங்க. அதையும் ஒரு சப்நெட் ஏஜென்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க, நிறைய வருது. நியர்ல ஒன்று வந்திருக்கு, தெரியல எனக்கு, இன்னைக்கு தான் ட்விட்டர்ல தான் பார்த்தேன். பாருங்க, ட்விட்டர்ல பாருங்க, இருக்கும். டிஓ சப்நெட் ஏதோ 11th சப்நெட்டோ 61 சப்நெட்டோ ஏதோ பண்றானுங்க. ஓகே சார், அது ஒரு லான்ச் ஆச்சுனா ஸ்டேட்டஸ்ல மட்டும் போடுங்க சார். சார் இந்த கார்பன் ப்ரௌசர் பத்தி எதுவும் சொல்ல முடியுமா? சிஎஸ்ஐஎக்ஸ் தெரியலங்க, அதுவும் பிரைவேசி பேஸ்டு தான். பெருசா எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சிஎஸ்ஐஎக்ஸ் தானே? ஆமா ஆமா ஆமா. தெரியலங்க, அது அந்த அவ்வளவுக்கு எனக்கு பெருசா அதை நான் ஃபாலோ பண்ணது இல்லைங்க. சார் ஏரோட்ரோம் ஃபைனான்ஸ் பத்தி இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சார், நல்ல ப்ராஜெக்ட். லிட்டரலா நானுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்வாப் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஏரோ டோக்கன் இருக்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே ஏரோட்ரோம் ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் மை மேஜர் ஹோல்டிங்ஸும் அதுதான். ரொம்ப நல்ல பிரைஸ்க்கு போயிடுச்சு அது. ஆமா சார், எனக்கு இப்போ ஒரு 30 to 40% தான் ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம், நல்ல ப்ராஜெக்ட்டுங்க அது. ஓகே சார். ஓகே சார், இந்த மொபின்னு ஒன்று இருந்துச்சு, அதை பத்தி எதுவும் தெரியுமா சார்? மொபி மல்டிபிட் என்ன ப்ராஜெக்ட்? எம்யூபிஐயா? அது பிடிசி சம்பந்தப்பட்டது இல்ல? அது ஆமா சார், பிடிசி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தானே அது? ஆமா ஆமா சார், ஆமா சார். மின்ட் லேயர், மொபி, ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பிடிசி தெரியல எனக்கு. இப்போ அதோட ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாள் இப்படி பார்த்துருக்கேன், பட் எனக்கு அவ்வளோவா நான் உள்ள போய் டெப்தா போய் நான் பார்த்தது இல்லை. நாட் ஷுர் சார். BRC20 டோக்கன் சார், அதுதான் பிடிசி சம்பந்தப்பட்டது தானே அது? என்ன சார்? அதான் பிடிசி BRC20ன்றார் அவரு. ஆமா
ஆமா சார், ஆமா சார். அதான் பிடிசி சம்மந்தப்பட்ட டோக்கன். இப்போ எனக்கு தெரியல, அது நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆக்சுவலா. சரி, ஓகே சார். வெலோ ஃபைனான்ஸ் எப்படி சார் அது? ஸ்டெல்லர் செயின்ல இருக்கு. ஸ்டெல்லர் வெலோ ஃபைனான்ஸ் அப்படின்ட்டு VELO ஸ்டெல்லர் இருக்கு. அது மாதிரி இருக்கு. பட் ஆமா, ஸ்டெல்லருக்கு இருக்கக்கூடிய அது டெக்ஸ் அது. ஆமா சார். அதுவும் ஒரு 10 நாளா பார்த்துட்டே இருக்கேன். அது அதான் உங்க ஒப்பீனியன், உங்க தாட் ஏதாவது தெரியல எனக்கு. நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது, அதனால எனக்கு அவ்வளவா தெரியல. நான் வேணா பார்த்துட்டு வேணா சொல்றேன். அதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகே, பார்த்துட்டு வேணா சொல்லுங்க, எனக்கு தெரியலங்க. சார் கன்ஸ் ஏதாவது இப்போ அப்டேட் வரலங்க. இந்த டிசம்பர்லேயே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. டு பி அனௌன்ஸ்டுன்னு இருக்கு. மொனாடோ அதுவும் இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் காணும். பார்ப்போம், ஒருவேளை போஸ்ட் பண்ணுறோம். சார் வெயிட்டிங்லேயே இருக்குங்க சார், கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க சார். எனக்கு இன்னும் வெயிட்டிங்லேயே இருந்தால் நியூஸ் வந்தால் தானே நான் சொல்ல முடியும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. தேங்க்யூ. சார் 1 ஹவர்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கலாம். 1 hour இஸ் ஃபைன். ஓகே தென். ஹாஃப் அன் ஹவர்னா 1 hour இழுத்துட்டீங்க. சார் போதும் சார், டெய்லியுமே வேணும் சார். ஆமா, ஹாஃப் அன் ஹவர் டெய்லி டெய்லி பார்த்துப்போம். ரைட்டோ தென் பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you. Bye.